guys, now உங்களுடைய Sandra ma'am உங்க கூட சேர்ந்து biology thumbs up பண்ணக்க வந்திருக்கேன். I hope my audio video is எல்லாமே clear-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே clear ஆச்சுனா மேம் உங்கள் ஆடியோ வீடியோ எல்லாமே clear இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம செஷனுக்குள்ளே ஜம்ப் ஆகிடலாம். பிரவீன் ஹலோ, ரமேஷ் ஹலோ, யஷ்வந்த் ஹலோ. சாரி கைஸ், கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு. இன்றைக்கி நிறைய குட்டீஸ்க்கு லீவுன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் இந்த செஷன். அண்ட் இந்த செஷன் வந்து ஜஸ்ட் ஐ திங்க் ஸ்டடி பாய், உங்கள் பேரே தெரிலங்க, ஸ்டடி பாய் அப்படின்னு வந்துட்டு ஒரு மெயிலில் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மேம் எங்கள் ஸ்கூலில் இப்படி சென்ட் பண்ணாங்க மேம், இதை கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம் இது அப்படின்னு மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த செஷன். ஸோ இதில் ஐ திங்க் ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் அப்படின்னு எல்லா விதமான கொஸ்டின்ஸும் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற த்ரூ அவுட் அந்த 5 சாப்டர்ஸில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஒரு இதிலே வந்துட்டு கவர் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுமே வந்துட்டு கவர் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டு லைவா? ஓகே யஷ்வந்த் வணக்கம். பிரவீன்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஹாய். நிறைய பேருக்கு இன்றைக்கி சென்னையில் வந்து லீவ் அப்படின்னு சொன்னீங்க. ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் சேஃப். ஓகே, சரி நம்ம செஷனுக்குள்ளே ஜம்ப் ஆகிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், லிஸ்ட் 2 differences in tabular form between dominant trait and recessive trait, and what percentage proportion of the plants in the F2 generation progeny were round in Mendel's cross between round and wrinkled pea plant. ஸோ இதில் வந்து 2 பார்ட்ஸாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், 2 டிஃப்ரென்சஸ் வந்து சொல்லுங்கள். லிஸ்ட் 2 differences, அதுவுமே டேபுலர் ஃபார்மில் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்கும் அப்படின்னு கேட்டால் டாமினன்ட் ட்ரேட்டுக்குமே ரிசசிவ் ட்ரேட்டுக்குமே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இது கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ரொபாட்டிக்ஸ், ரித்தேஷ், பேர்ஸ் கேட்டு, ரமேஷ் எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரேட்னா என்னது? ட்ரேட்னா ஒரு கேரக்டரிஸ்டிக். ஸோ இந்த ட்ரேட் வந்துட்டு அகெயின் நமக்கு தெரியும், இது இன்ஹெரிட்டடாக இருக்கலாம், இல்லைனா வந்து அக்வயர்டாக இருக்கலாம். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க் வந்துட்டு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து டாமினன்ட் ட்ரேட்டாக இருக்குது, இன்னொன்று ரிசர்சிவ் ட்ரேட்டாக இருக்குது. டாமினன்ட் ட்ரேட்னா என்னது? எந்த ட்ரேட் அதிகமாக எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அந்த ட்ரேட் வந்து டாமினன்ட் ட்ரேட். ரிசர்சிவ் ட்ரேட்னா என்னது? எந்த ட்ரேட் எக்ஸ்பிரஸே ஆகலையோ இல்லை கம்மியாக எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அந்த ட்ரேட் வந்து ரிசர்சிவ் ட்ரேட். அண்ட் டாமினன்ட் அப்படின்றதுனால நம்ம அதை கேப்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரிசர்சிவ் அப்படின்றது வந்து ஸ்மாலர் கேப்ஸ் ஆர் லோவர் கேப்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதை கொடுத்துட்றாங்க. த ட்ரேட் விச் அப்பியர்ஸ் இந்த F1 progeny as dominant. எந்த ட்ரேட் நம்ம கிராஸ் பண்ணும்போது அந்த F1 progeny வருதோ அந்த ட்ரேட் வந்து டாமினன்ட் ட்ரேட். அண்ட் ரிசர்சிவ் ட்ரேட்னா என்னது? த ட்ரேட் விச் ரிமைன்ஸ் hidden or which does not appear in the F1 progeny is a recessive trait. எந்த ட்ரேட் வந்து F1 progeny-ல அதோட எக்ஸ்பிரஷன் இல்லையோ, எக்ஸ்பிரஸ் ஆகலையோ, that trait is referred to as recessive trait. மேம் பிரைட்டாக இல்லையா? let us see, இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸை கூட முடியுமான்னு பார்க்கலாம். ஐ ஹோப் இது நல்லாவே பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்பவே பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எட்ஸ் ஓகே, தீஸ் கொஸ்டின்ஸ் ஓகே ஃபைன். தென் நெக்ஸ்ட் அடுத்து இந்த டாமினன்ட் ரேட் வந்துட்டு என்னது? நிறைய நம்பர்ஸில் வந்துட்டு அது இருக்கும். ஓகே, ஸோ மோர் நம்பர்ஸில் பர்சன்டேஜ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, இப்போது ஒரு சில்ட்ரன், ஒரு கப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 5 children இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதில் 3 பேர் வந்துட்டு ஃபேராக இருக்காங்க, 2 பேர் வந்து டார்க்காக இருக்காங்கன்னா, அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் நம்ம கணக்குப்படி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தான் வந்து F1 progeny எடுத்துக்கிட்டோம்னா அதில் எந்த ட்ரேட் அதிகமாக இருக்குது? ஸோ ஃபேராக இருக்கிறது. ஸோ அது வந்து டாமினன்ட் ட்ரேட். ஓகே, அதுக்கு அடுத்தபடி இந்த சில்ட்ரன் அகெயின் வந்து அவங்க ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதில் வந்துட்டு எந்த ட்ரேட் வந்து அதிகமாக இருக்கோ that trait will be considered as dominant trait. ஸோ நேச்சுரலாகவே டாமினன்ட் ட்ரேட்டோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ now what percentage or proportion of the plants in the F2 generation of progeny were round in Mendel's cross between round and wrinkled pea plants? ஸோ அதில் 75% வந்து ரவுண்டாக வந்து இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், லிஸ்ட் 2 types of reproduction.
Praveen வந்து yes ma'am all clear அப்படின்னு சொல்றாங்க. Wonderful. So next question என்ன அப்படின்னு கேட்டா list 2 types of reproduction. Which one of the two is responsible for bringing in more variations in its progeny and how? So இப்படி கேட்டாலே first நம்ம என்ன சொல்லணும், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா reproduction தான் என்னது. Reproduction வந்துட்டு it is the production of more offsprings which are similar to their parents for continuation of species. ஒரு எண்ணத்தோட அந்த கண்டினியூஷனுக்காக நம்ம ரீப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீப்ரொடக்ஷன்னா என்ன நீங்கள் எழுதணும். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் இட் இஸ் ஆஃப் 2 kinds. ஒன்று வந்து asexual reproduction, இன்னொன்று sexual reproduction. அதுக்கப்புறம் asexual reproductionனா என்னது? It involves only one single parent. Sexual reproduction it involves 2 parents. அதுவுமே எழுதுங்க. அடுத்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இதில் எந்த இது வந்து மோர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேரியேஷன்ஸ்னால் மியூட்டேஷன்ஸ் சேஞ்சஸ் இன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோ தட் அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு பெட்டராக அடாப்ட் ஆகிறதுக்கு நம்ம பாடியில் வர சில சேஞ்சஸ் அது எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் நடக்கும். ஏன்னா அங்கே தான் மோர் டைவர்சிட்டி இருக்குது. டிஃப்ரெண்ட் பீப்புள், இப்போ உங்கள் மம்மி டிஃப்ரெண்ட் ஒரிஜினில் இருக்கலாம், உங்கள் டேடி அகெயின் டிஃப்ரெண்ட் ஆன்சிஸ்ட்ரல் ஒரிஜின் இருக்கலாம். ஸோ அதிலே வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் நடக்கும். ஏன்னா டிஎன்ஏ காப்பிங் நடக்கும் போது ஸோ அப்போ அதில் வந்து சில சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே ஃபைன். ஓகே ஹேமந்த் குமார் கேட்குறாங்க, மேம் F1 ப்ரோஜினி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். F1 ப்ரோஜினி ஓகே ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் வாட் பர்சன்டேஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி பிளான்ஸ் இந்த F2 ஜென்ரேஷன் ப்ரோஜினி were round in Mendel's cross between round and wrinkled plants. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிராஸில் வந்துட்டு ரவுண்டை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், கேபிட்டல் R. wrinkled எப்படி டினோட் பண்ணுறோம் அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். யாராச்சும் மெயில் ஐடி ஓகே ஹேமந்த் குமார் நீங்கள் கேட்டதுனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ ரவுண்ட் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள். I'm waiting for you, Hemant Kumar. You tell me how do we denote round, wrinkled, இதெல்லாம் நம்ம எப்படி denote பண்ணுவோம்ட்டு. Round வந்து dominant recessive trait. மேம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் 2 வீடியோ வேணும். ஓகே பார்ட் 2 வீடியோ போடலாம். அண்ட் இன்னைக்கு ஐ திங்க் ப்ராபப்ளி போலி வரும்னு நினைக்கிறேன். போலி வேணுமா இல்லை அது பேர் என்னது, ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குது, இன்டைரக்ட் ஸ்பீச் அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட மென்டி மாதிரி வேணுமா, எது வேணும்னு சொல்லுங்கள். அந்த செஷன் இன்னைக்கு ஈவினிங் வரும். ஓகே இல்லைனா நம்ம வந்து ஐ திங்க் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அதோட செஷன் மென்டி வந்து நம்ம டுமாரோ மார்னிங் பண்ணலாம், இன்னைக்கு போலி செஷன் பண்ணிடலாம். ஓகே ஸோ ரவுண்ட் வந்து டாமினன்ட் மேம். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து கேபிட்டல் R வந்து வரும் மேம். அப்போது வந்து wrinkled என்ன வரும், ஸோ wrinkled வந்துட்டு ஸ்மால் r. ஓகே அடுத்தது வேறு என்ன கேட்குறாங்க, இன் மெண்டல்ஸ் கிராஸ் பிட்வீன் ரவுண்ட் அண்ட் பிங்க் பிளான்ஸில் எத்தனை வந்து ரவுண்ட் சீட்ஸாக இருந்துச்சு. ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ணும் போது நமக்கு அந்த ரேஷியோ வருதுல்ல 9:2, 3:3, 3:1. ஸோ அதில் அதிகமாக இருந்த பர்சன்டேஜ் வந்து எது அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ரவுண்ட். ஸோ F2 ப்ரோஜினியில் செல்ஃப் ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறாங்கல்ல, அப்போ அதிகமாக இருந்தது எது அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ரவுண்ட் சீட்ஸ். ஓகே லைஃப் ப்ராசஸ் மென்டி ஐ திங்க் வி ஹாவ் ஆல்ரெடி டன் நினைக்கிறேன், கரெக்டாக இல்லையா, பண்ணிடுவோம் நினைக்கிறேன் லைஃப் ப்ராசஸ். ஆமாம் இன்னும் ஒரு மென்டி மட்டும் டேட் உங்களுக்கு சொல்லிடுறேன். டேட் வந்து அது பேர் என்ன, என்னைக்கு டேட்டு, அல்டிமேட் மென்டியோட டேட் உங்களுக்கு நான் வந்து இப்போக்கே சொல்லிடுறேன். யோர் அல்டிமேட் மென்டியோட டேட் வந்துட்டு இட் வில் பி ஆன் 16th of December, சாட்டர்டே கைஸ். 16th of December உங்களுக்கு அல்டிமேட் மென்டி இருக்கும். ஓகேவா, ஸோ ஸ்டே டியூன்ட். 16th of December நீங்கள் கேட்டுகிட்டே இருந்ததுனால இப்போ வந்து நான் டேட் சொல்லிடுறேன். இட் வில் பி ஆன் 16th of December. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஜான் ப்ரீபோர்டு எனக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணிடுவோம். ஃபைன். ஸோ அந்த ரேஷியோ படி நம்ம பார்த்தோன்னா அந்த டைஹைப்ரிட் கிராஸில் வந்துட்டு எது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ரவுண்ட். ஸோ அதனால தான் 75% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இப்போ அந்த கிராஸ் வந்து இன்னொரு செஷனில் போடலாம். இல்லைனா அகெயின் ஃபுல்லாக இந்த இடத்துல எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் ஸ்பேஸ். இல்லை நீங்கள் உங்களுக்கு எவல்யூஷனில் அந்த ஹெரிடிட்டி சாப்டரில் இன்னுமே எங்களுக்கு டைஹைப்ரிட் கிராஸ் புரியலன்னு கேட்டால் டைஹைப்ரிட் ப்ராப்ளம்ஸுமே பண்ணலாம். ஓகே ஃபைன். தென் மேம் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் ஏதாவது இருக்கா? இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வேணால் டேரெக்டாக இஃப் யூ வாண்ட் we can go to even 5 mark questions also.
இப்போ all these are all important தான். இப்போ I think let us see in the example question 4. My science half yearly exam is on 19th. So அதுக்கு முன்னாடி we will finish off. இப்போ இந்த question நீங்க பாருங்க, இது actually இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. I think நான் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின் கூட நான் சால்வ் பண்ணியிருந்தேன். But yet I'll tell you once more. A green stemmed rose plant denoted by GG and a brown stemmed rose plant denoted by small gg are allowed to undergo a cross with each other. Okay, so green-ஆ இருக்கிறது வந்துட்டு கேபிட்டல் Gல ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ப்ரௌனாக இருக்கிற ரோஸ் பிளான்ட்டை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? ஸ்மால் Gயை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரௌன் அப்படின்னா ஸ்மால் GG, இதே க்ரீன் அப்படின்னா வந்துட்டு கேபிட்டல் GGல ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ க்ரீன் அப்படின்னா வந்துட்டு கேபிட்டல் GG, ஸ்மால் அப்படின்னா வந்துட்டு ஸ்மால் ப்ரௌன் அப்படின்னா ஸ்மால் GGல ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை எழுதிடுறாங்க, கேபிட்டல் GGனா க்ரீன், ஸ்மால் GGனா ப்ரௌன். அடுத்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு கலர் ஆஃப் ஸ்டெம் எம்பர் F1 ப்ரோஜீனியில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ F1 ஜென்ரேஷன். ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம எடுக்கிறது வந்து இதுக்கு பேர் பேரண்ட் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ இதை கிராஸ் பண்ணுறோம். இங்கேருந்து ஒரு G, இந்த ஒரு கேமெட் போகும், இங்கேருந்து ஒரு ஸ்மால் G போகும். இது ரெண்டு தான் வந்து இதாகும். என்னதான் ஒரு கேபிட்டல் G ஒரு ஸ்மால் G, விச் இஸ் ஹெட்டிரோசைகஸா ஹோமோசைகஸா? நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து ஹெட்டிரோசைகஸா ஹோமோசைகஸா? கேபிட்டல் G ஸ்மால் G அப்படின்னு இருக்கிறது. எனி ஐடியா? கேபிட்டல் G அண்ட் ஸ்மால் G இருக்குது, ஹெட்டிரோசைகஸா ஹோமோசைகஸான்ட்டு? ஹலோ ஹுமா. ஹெட்டிரோசைகஸ். ஓகே, எதுவுமே ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று கேபிட்டல், ஒன்று ஸ்மாலாக இருக்குது. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்டிரோசைகஸ். இந்த ஹெட்டிரோசைகஸில் கேபிட்டல் வந்துட்டு என்ன ட்ரேட் இருக்கோ அந்த ட்ரேட்டு தான் அது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ கேபிட்டல் G அண்ட் ஸ்மால் G இருக்கிறது ஃபிசியாலஜிக்கலி, அதாவது ஃபிசிக்கலாக பார்த்தா அது வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஆனால் ஹெட்டிரோசைகஸ் லெவல் அதில் பார்த்தா ஸோ கொஞ்சம் கலப்படம் அதில் இருக்குது. ஓகே, ஸோ F1 ஜென்ரேஷன் வந்து எப்படி இருக்கும்? கலர் ஆஃப் ஸ்டெம் F1 ஜென்ரேஷனில் அது க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக percentage of brown stemmed plants in F2 progeny if F1 plants are self-pollinated. அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த கேபிட்டல் G ஸ்மால் Gயும் கேபிட்டல் Gயுமே ஸ்மால் Gயுமே வந்து கிராஸ் பண்ண விடுறாங்க. ஓகே, வெரி குட். ரமேஷ் சொல்கிறாங்க மேம் டாமினன்ட். வெரி நைஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த கேபிட்டல் Gயுமே இந்த ஸ்மால் Gயுமே ரெண்டுத்தையுமே வந்து அவங்க கிராஸ் பண்ணி விடுறாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? திஸ் கேபிட்டல் G இதாகுது. இந்த கேபிட்டல் இதுவுமே ஆச்சுன்னா கேபிட்டல் G ஸ்மால் Gயாக மாறுது. அண்ட் இதுவுமே பண்ணனா அகெயின் கேபிட்டல் G ஸ்மால் G. ஸோ மூணு வந்துட்டு க்ரீனாக வந்து இருக்குது, ஒரே ஒரு மட்டும் ப்ரௌனாக இருக்குது. இந்த ரேஷியோ வந்து நமக்கு தெரியும். இந்த ரேஷியோ வந்துட்டு என்னது? 1:1 வந்துட்டு க்ரீனாக இருக்குது. அண்ட் தட் இஸ் ஃபுல்லாக வந்து ஹோமோசைகஸாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 இதுவுமே க்ரீனாக இருந்தாலுமே இது வந்து ஹெட்டிரோசைகஸ் க்ரீன் இஸ் to 1 which is brown. அண்ட் இதோட நேச்சர் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இது அகெயின் ஹோமோசைகஸாக இருக்குது. ஸோ நடுவில் இருக்க இந்த 2 மட்டும் ஹெட்டிரோசைகஸாக இருக்குது. ஓகே, நம்ம கொஸ்டினில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் percentage of brown stemmed plants in F2 progeny. நீங்கள் சொல்லுங்கள் பர்சன்டேஜ் என்னது? 25%. வெரி குட், சூப்பர். Ma'am, I got 79 out of 80 in split exam. Robotics Pro. Awesome. இவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்களே, இதை விட என்ன வேணும்? ரொபாட்டிக்ஸ் ப்ரோ வேறு லெவல் மார்க்ஸு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நல்ல இன்னும் ப்ரீ போர்ட்ஸு இல்லை மாடல் எக்ஸாம் இன்னும் மெயின் எக்ஸாமில் இன்னுமே பெட்டராக வாங்க, அவுட் ஆஃப் அவுட் வாங்குறதுக்கு ஏன் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே, கீப் ஒர்க்கிங் ஹார்ட். அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் ரேஷியோ ஆஃப் GG அண்ட் GG இன் தி கேபிட்டல் Gயும் ஸ்மால் Gயும் இன் F2 progeny. நீங்கள் சொல்லுங்கள், F2 progeny-ல தேர்ட் ஒன்க்கு என்ன வரும்? பிரவீன் அண்ட் அஸ்வதி சொல்கிறாங்க மேம் 25% மேம். வெரி குட். அது வந்து ப்ரௌன் ஸ்டெம்டுக்கு. இப்போ அவங்க கேட்குறது வந்துட்டு இந்த ஹெட்டிரோசைகஸ் க்ரீனுக்குமே ஹோமோசைகஸ் க்ரீனுக்குமே எவ்வளோ பர்சன்டேஜ்? ரேஷியோ கேட்கல, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ரேஷியோ எஸ். ஸோ ரேஷியோ ஆஃப் எஸ். ஸோ ரேஷியோ ஓகே 1:2. ஓகே, பர்சன்டேஜ் ரோபோட்டிக்ஸ் ப்ரோ சொல்லிட்டாங்க 25-50. ஆசம், அவ்வளோதான், சப்பையாக முடிஞ்சு. இது வந்து நிறைய வாட்டி அகெயின் ப்ரீ போர்ட்ஸ்லையுமே கேட்டிருக்காங்க. அண்ட் அகெயின் லேட்டஸ்ட்டாக நம்ம CBSE 2020 வந்துட்டு கேட்டிருக்காங்க. டேட்டோட வேறு கொடுத்துருக்காங்க. 2020 வந்து ரீசெண்டாகவும் கேட்டிருக்காங்க.
Purple flower and white flower, I think. Yes. Competency based question. Okay. Okay. So நம்ம 10th questionக்கான ஆன்சரை பார்க்கலாம். Okay, I think 10th question இங்க விசிபிளாக உங்களுக்கு இருக்கு. Hi Sandu ma'am, seeing you after long time, punctured hard. I'm happy to see you as well. Okay. மேம் இன்றைக்கி மென்டி இருக்கா? இன்றைக்கி வந்து மென்டி வேணுமா இல்லை வந்து போலி சாப்டர் வேணுமா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எது கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நான் அதை கொண்டு வரேன். ஏன்னா எனக்கு போலி வேணும் மேம் அப்படின்னு ஒருத்தர் மெயிலெலாம் வேறு போட்டார். அதனால போலி வந்து கொண்டு வரலாம்னு நினச்சேன். நாளைக்கு மார்னிங் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட மென்டி வந்து இருக்கும். ஓகே, நாளைக்கு மார்னிங் 5:30 ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட மென்டி. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து போலியோட ஜஸ்ட் ஒரு குவிக்கான ஒரு சம்மரி. ஃபைன். ஓகே மேம், போலி ஈஸியா? ஸோ அப்போ போலி ஈஸின்னா அப்போ எந்த சாப்டர் வேணும்னு சொல்லுங்கள். அந்த சாப்டர் ஆர் போம் அதை வந்து கொண்டு வந்துடுறேன். மேம் இந்த பிடிஎஃப் வேணும். இந்த பிடிஎஃப் வந்துட்டு மெயில் பண்ணுங்கள், அனுப்பிச்சிடுறேன். ஓகே, மென்ட்டின்னு சொல்கிறீங்க. ஓகே, மென்ட்டியை கொண்டு வந்துடலாம். ஃபைன், நீங்கள் சொல்கிற மாதிரியே மென்ட்டியை கொண்டு வந்துடலாம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட மென்ட்டியை வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் இறக்கிடுறேன். ஓகே மேம், கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு இட் இஸ் 1:2? 1:2 ஏன்னா வந்து அந்த ஜின்னு இருக்கிறது வந்து ஹெட்டிரோசைகஸ், கேபிட்டல் G ஸ்மால் g. ஓகே இருங்க எழுதிடுவோம் 1:2 எப்படின்ட்டு. யா, ஸோ நமக்கு என்ன கிடைச்சிது? இந்த ரேஷியோ 1:2:1 கிடச்சில. இந்த 1 வந்துட்டு அது ப்ரௌனாக மாறிடுச்சு. ஸோ இதை நம்ம கணக்கில் எடுக்கல, இதை விட்டுருலாம். இந்த 1:2 மட்டும் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால், இந்த 1 அப்படின்றது வந்துட்டு நல்ல ஹோமோசைகஸாக இருக்குது, க்ரீனு. அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்? கேபிட்டல் G டினோட் பண்ணுறோம். இந்த 2 எது குறைக்குது அப்படின்னு கேட்டால் ஹெட்டிரோசைகஸாக இருக்கிற க்ரீனு. இந்த ஹெட்டிரோசைகஸாக இருக்க க்ரீன் வந்து 2ஆக இருக்குல்ல. ஸோ அதனால அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஹோமோசைகஸாக இருக்க க்ரீனுக்குமே ஹெட்டிரோசைகஸாக இருக்க க்ரீனுக்குமே என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தா ஹோமோசைகஸாக இருக்க க்ரீன் எவ்வளோ இருந்துச்சு? 1 தான் இருந்துச்சு. ஹெட்டிரோசைகஸாக இருக்க க்ரீன் 2 இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ரேஷியோ வந்து 1:2. அவ்வளோதான். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம இந்த 10th கொஸ்டினுக்கு போயிடலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இந்த 10th கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, why did Mendel carry out an experiment to study inheritance of 2 traits in garden P? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் ஆன்சர் இருக்குது. பட் மெயில் ஐடி மேம் கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா. ஓகே ஃபைன், கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, அது கஷ்டமாக இருக்கா? சரி, கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா பண்ணிடுவோம் தென். ஃபைன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மெண்டல் வந்து எதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கேரி பண்ணுவார்? ஐ நோ இதில் ஆன்சர் இருக்குன்னு, பட் yet I want it in your own words. உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் திங்க் பண்ணி சொல்லுங்கள். எக்ஸ்பெரிமெண்ட் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 traits in garden P-ல அவர் ஏன் வந்து இது பண்ணணும்னு நினச்சிருப்பார்? நம்ம செஷனில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஃபார் ஈஸி டு க்ரோப். இல்லை, அவர் வந்து எதுக்காக பீ பிளான்ட் வந்து சூஸ் பண்ணாருன்ற மாதிரி அவங்க வந்துட்டு குவெஸ்டன் கேட்கல. அவங்க வந்து எதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஃபார் லா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்த லா ரோபோட்டிக்ஸ் ப்ரோ சொல்கிறாங்க, மேம் இந்த லா கண்டுபிடிக்கிறதுக்காக. மேம் இந்த லா கண்டுபிடிக்கிறதுக்காகவா? இந்த லா என்ன சொல்லுது அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் டஸ் திஸ் லா கன்வே? டு டிஃப்ரென்ஷியேட் மேம். To know about inheritance. Exactly. Huma, very nice. Huma சொல்கிறாங்க, மேம் to know about passing of genes. நான் உங்களுக்கு என்னோட செஷன்லையுமே சொல்லியிருப்பேன். அவட given my own example. எதுக்காக பண்ணார்? இது ஓகே நீங்கள் சொல்கிறது to show independent inheritance of traits or independent assortment. ஆனால் இந்த law என்ன சொல்லுது? இந்த traits எப்படி வந்து பாஸ் ஆகுறது, இந்த ஜென்ரேஷன்லேருந்து ஜென்ரேஷன் எப்படி பாஸ் ஆகுது, அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இவர் பண்ணார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன், இப்போ என்னோட வீட்டில் வந்துட்டு என்னோட தம்பி வந்துட்டு அவனோட ஐஸ் வந்து பிளாக்காக இருக்குது, என்னோட ஐஸ் வந்து ப்ரௌனாக இருக்குது. எங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு ஒரே பேரண்ட்ஸ் தான். இப்போ எங்கள் மம்மி டாடிக்கு 2 பேருக்குமே ப்ரௌன் ஐஸ் கிடையாது, அவங்களுக்கு பிளாக் ஐஸ் தான் இருக்குது. அப்போ எனக்கு மட்டும் எப்படி ப்ரௌன் ஐஸ் வந்துச்சு, அந்த ஜீன்ஸ் எப்படி பாஸ் ஆகுது, அந்த ட்ரேட்ஸ் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணார். இந்த லா அதை தான் குறிக்குது. டு நோ ஹவு தீஸ் ட்ரேட்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் இண்டிபெண்டன்ட்லி. ஓகே, ஸோ அதுதான் முக்கியமான விஷயம், அதை மறந்துடக்கூடாது. மேம் இந்த லாக்காக மேம் அப்படின்னு சொல்லிடாதீங்க, இதுக்காக தான் எப்படி வந்து ஜீன்ஸ் வந்து பாஸ் ஆகுது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு. ஓகே ஃபைன், ஆல் கிளியரா? சூப்பர். அடுத்து, வாட் வேர் இஸ் ஃபைண்டிங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் இன் F1 அண்ட் F2 ஜெனரேஷன். ஸோ F1 அண்ட் F2 ஜென்ரேஷனில் அவரோட அந்த ஃபைண்டிங்ஸ் என்ன, அது ஒரு லாவாகவே அவர் கொடுத்துட்டாரு. அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
மேம் மெயில் வந்துச்சா? கீர்த்தனா இல்லையேப்பா. கீர்த்தனா இருங்க. இல்லையே. கடைசியாக ஸ்ரீராமோட மெயில் தான் என்கிட்ட இருக்குது. பிரசன்னா மெயிலாம் இருக்குது. ஹேமந்த் குமார் மெயிலாம் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதில் என்ன சொல்கிறார் அவர்? வாட் வேர் ஹிஸ் ஃபைண்டிங்ஸ்? என்ன இதாச்சு? லா ஆஃப் டாமினன்ஸ், கேமிங் டெக்ஸ்டர், வெரி நைஸ். ஸோ என்ன லா ஆஃப் டாமினன்ஸ் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? F1ல் சில ஜீன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, அந்த சில ஜீன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாமலே போயிடுது. அப்புறம் F2லையுமே பார்க்குறாரு, ஒரு செட் ஆஃப் ஜீன் மட்டும் வந்து அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. அதை வச்சு அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு கேட்டால், சில ஜீன்ஸ், சில ட்ரேட்ஸ், சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இது வந்து டாமினண்ட்டாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு மற்ற சில ட்ரேட்ஸு. ஸோ அதுலேருந்து தான் அவர் அந்த லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்ற நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இன் F1 progeny all were dominant traits. In F2 progeny original parental and new combinations are visible. ஸோ F1ல் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால், அந்த முன்னாடி அந்த ரிசசிவாக இருக்க அந்த ட்ரேட் வந்து எக்ஸ்பிரஸே ஆகலை. டாலு டார்ஃபு, அந்த F1ல் எல்லாமே டாலாக தான் இருந்துச்சு, டார்ஃபே காணும், அந்த ட்ரேட்டே காணும். F2ல் வந்துட்டு பார்த்தா அந்த ரிசசிவாக இருக்க ட்ரேட், அந்த டார்ஃப் அந்த ட்ரேட் வருது, ஆனால் அது கூடவே சேர்ந்துட்டு ஹெட்டிரோசைகஸ் ஃபார்ம் ஆஃப் டால் அதுவுமே வருது. ஸோ புது விதமான மாடிஃபிகேஷன்ஸுமே பார்க்க முடியுது. அதுலேருந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், சில ஜீன்ஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்குது, சில ட்ரேட்ஸ் வந்து ரிசசிவாக இருக்குது அப்படின்னு அவர் கன்க்ளூட் பண்ணுறார். இதுலேருந்து நமக்கு லா ஆஃப் டாமினன்ஸ் நமக்கு கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு அதுதான் கொடுக்குறாரு, லா ஆஃப் டாமினன்ஸ் பற்றி நமக்கு அந்த கொடுத்துட்றாரு. ஓகே மேம், ரேஷியோ மட்டும் சொல்லிக் கொடுங்க. எந்த ரேஷியோ பவித்ரா? Ma'am, in the first generation, Homo recessive trait is not seen, but in second, the parent recessive traits are expressed. Very good, Jania. Very good. Awesome, Jania. Okay. மேம் இது என்ன புக்குன்னெலாம் எனக்கு தெரியல. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட், உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஸ்கூலில் இது அமிச்சாங்களாமா, அது எனக்கு ஷேர் பண்ணாங்க. மேம் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அதை நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இது என்ன புக்கெல்லாம் எனக்கு தெரில, அவங்க ஸ்கூலில் சென்ட் பண்ணதான் சொன்னாங்க. ஓகே. எந்த கிராஸ் தான் கீர்த்தனை, எந்த கிராஸிங் சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு புரியலையே. எந்த கிராஸிங்? இப்போ நம்ம கிராஸிங்கே பார்க்கலையே, எந்த கிராஸிங் வேணும்? அடுத்தது, ஸ்டேட் த ரேஷியோ obtained in F2 generation in the above mentioned experiment. ஸோ இது அகெயின் நமக்கு எதை பற்றி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், they're talking about டைஹைப்ரிட் கிராஸ். ஸோ அதனால 9:3:1 அந்த கிராஸை பற்றி நம்ம எழுதிடுறோம். ஓகே, நமக்கு அது எப்போவுமே டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஹைப்ரிட் கிராஸில் அந்த ரேஷியோ எப்படி இருக்கும், மோனோஹைப்ரிட் கிராஸில் அந்த ரேஷியோ எப்படி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா இட் இஸ் டன். ஓகே, எக்ஸாம் ஐடியான்றீங்க சில பேர், ஆல் இன் ஒன் ஆரிஹண்ட் புக்குன்றீங்க. ஆனால் இது என்னதுன்னு தெரில. பட் இதில் காப்பிரைட் மட்டும் போட்டு வந்து ஒரு ஐ திங்க் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், இப்படி இருக்குது. ஏதோ ட்ரெஷர் இண்டியா அப்படின்னு அஃபிலியேட்டட் நம்பர் அப்படின்னு போட்டு என்னமோ இருக்குது, அது மட்டும் தெரியுது. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்கே கொஸ்டினில் கன்ஃபியூஸ் ஆகும், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ we will discuss that. என்ன டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னாலையுமே எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ that we will discuss. ஓகே, ஸோ ஐ திங்க் we will, இது 9th ஒன் வேண்டாம். 10th டால் அண்ட் டார்ஃப் மோனோ ஹைப்ரிட் ரிப்பீட்டடான கொஸ்டின். மோனோ ஹைப்ரிடில் ஐ டோன்ட் திங்க் உங்களுக்கு டவுட் எதுனா இருக்குமா, இல்லை இஸ் இட் ஃபைன்? சரி, இப்போ த செக்ஸ் ஆஃப் அ நியூ பார்ன் சைல்டு. ஸோ இந்த கொஸ்டின் அகெயின் ரிப்பீட் ஆகுறாங்க, அதனால நம்ம இது பண்ணலாம். ஐ ஆம் யூஸிங் தட் ஓன்லி. அப்படியா யஷ்வந்த் முரளி? ஓகே, ஐ ஹாவ் நோ ஐடியா. எக்ஸாம் ஐடியாவா, ஆஸ்வோலா, ஆரி ஹண்டா, நோ ஐடியா. இது ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் ஐ எம் டிஸ்கஸிங் வித் யூ, தட்ஸ் ஆல். ஓகே ஃபைன். நான் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி நம்மளோட போர்டு எக்ஸாமில் கேட்டே இருக்காங்க. ஷார்ட் கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் ரிகார்டிங் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஓகே, ஸோ இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து டைரெக்டாக கேட்காம என்ன கேட்குறாங்க பாருங்கள். த செக்ஸ் ஆஃப் அ நியூ பார்ன் சைல்டு இஸ் அ மேட்டர் ஆஃப் சான்ஸ் அண்ட் நன் ஆஃப் தி பேரண்ட்ஸ் மே பி கன்சிடர்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அப்படியா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தையோட அந்த ஜெண்டர், அந்த ஒரு செக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எந்த பேரண்ட்டுமே ரெஸ்பான்சிபிள் இல்லை. அப்படியா? எஸ்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுங்கள், நோனா அதை ஜஸ்டிஃபை பண்ணுங்கள், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், மெகாமென்டி எப்போ? மெகாமென்டி இஸ் ஆன் 16th of December. போத்தா?
மேம் கிராசிங் சொல்லி கொடுக்கும்போது டை ஹைப்ரிட் க்ராஸ் சொல்லித்தாங்க. ஓகே ஓகே கீர்த்தனா, ஓகே நம்ம நெக்ஸ்ட் அது பார்க்கும்போது ஐ கம் டு டை ஹைப்ரிட். நோ மேம் ஃபாதர் இஸ் ரெஸ்பான்சிபிள். பார்த்தியா கேமிங் டெக்ஸ்டர் சொல்கிறாங்க மேம் 2 பேரண்ட்டும் ரெஸ்பான்சிபிள். 2 பேரண்ட்டுமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த பேபி ஃபார்ம் ஆகணும்னா 2 பேரண்ட்ஸ் தேவை, அது கரெக்டு. ஆனால் அந்த பேபி வந்து பாயாக இருக்குமா இல்லை கேர்ளாக இருக்குமா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது ஃபாதர் மட்டும்தான். அது நினைவு இருக்கட்டும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 2 பேரண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட், அது கரெக்டு தான். 2 பேரண்ட்ஸ் தேவை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் பேபி வந்து பாயாக இருக்குமா இல்லை கேர்ளாக இருக்குமா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது, அதோட செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஒன்லி ஃபாதர். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன எழுதணும், இந்த ஸ்டேட்மெண்ட் த செக்ஸ் ஆஃப் அ நியூ பார்ன் சைல்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தப்பு. ஏன் இது தப்பு அப்படின்னு கேட்டால் ஏன்னா ஃபாதர் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிட்டர்மைனிங் தி செக்ஸ் ஆஃப் தி பேபி. ஓகே, அது எப்படி ஃபாதர் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்றதுமே நீங்கள் எழுதணும். XX குரோமோசோம்ஸ் மேம், எஸ். ஸோ அப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் பற்றி நம்ம எழுதணும். எப்படி அந்த கிராஸ் நடக்குது அப்படின்றத யூ ஹாவ் டு மென்ஷன். ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம ஹியூமன் பீங்ஸில் எல்லா ஹியூமன் பீங்ஸ்க்கும் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்குது? எஸ் மேம், சாரி, எக்ஸா ஃப்ரம் மதர் எக்ஸோவா. எஸ் கேமிங் டெக்ஸ்டர். அதுதான் நெக்ஸ்ட் டைம் எக்ஸாமில் இப்படி தப்பு பண்ணாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபாதர் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க செக்ஸ் ஆஃப் த பேபியை. ஓகே, 23 பேர்ஸ் யஷ்வந்த் முரளி சொல்கிறாங்க. 23 பேர். நவ்யா ஜி வந்து 43ன்றாங்க. ஸோ எது 23 பேரா 43ஆ 46ஆ? 23 பேர். 23 ஒரு பேர்னா 2 இருக்கும். ஸோ 23 பேர்னா 46 குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ இதில் எல்லா ஹியூமன் பீங்ஸுக்குமே 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. பேருன்னா வந்து 2. ஓகே, அப்படின்னா 46 குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ இதில் இந்த கடைசி செட் ஆஃப் பேர், இந்த 23rd பேர் இருக்குல்ல, அந்த 23rd பேர் வந்து நம்ம செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். 23rd பேரை வந்துட்டு செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது மேல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், மேல்ஸில் வந்து XY அப்படின்னு இருக்கும். இதே ஃபீமேல்ஸில் XX அப்படின்னு இருக்கும். அடுத்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் போது இந்த மேல்லிருந்து ஒரு ஸ்பெர்ம் போகும்ல, அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு எய்தர் ஒருவேளை இந்த XYலிருந்து X கேரி பண்ணுற ஒரு ஸ்பெர்மாக இருந்துச்சுன்னா, X கேரி பண்ணுற ஒரு ஸ்பெர்மாக இருந்துச்சுன்னா, இதிலிருந்து எக்கு எக்ஸில் வந்துட்டு இப்போ ஃபீமேலாக எப்பவுமே அந்த எக் வந்து எக்ஸாக தான் இருக்கும். ஓகே, எக்கு கூட அது ஃபியூஸ் ஆகும் போது XO ஆச்சுன்னா ஃபீமேலாக மாறிடும். ஒருவேளை அந்த மேலிருந்து அந்த ஃபீமேலுக்கு அந்த செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பண்ணும்போது போகிற அந்த ஸ்பெர்மில் Y குரோமோசோம் இருந்துச்சுன்னா, Y குரோமோசோம் இருக்கிற ஒரு ஸ்பெர்மாக இருந்துச்சுன்னா அந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகும் போது XYயாக இருக்கும். இது வந்து ஒரு பாயாக சேஞ்ச் ஆகும். ஓகே, வெரி நைஸ். ஹுமா நவ்யாலாம் சூப்பராக சொல்கிறாங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓகே, 1:1 ரேஷியோ, கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் எழுதிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த மாதிரி ஃபாதர் தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதணும், மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஹியூமன் பீங்ஸில் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, அதாவது 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதில் லாஸ்ட் பேர், அதாவது 23rd பேர், அதுக்கு பேர் என்ன, செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு எழுதுங்க. இது மேல்ஸில் எப்படி இருக்கும், XYயாக இருக்கும். ஃபீமேலில் எப்படி இருக்கும், XX இருக்கும். ஒருவேளை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த மேல்ல இருக்க அந்த ஸ்பெர்ம்ல X குரோமோசோம் இருந்துச்சுன்னா, அது ஃபீமேல் கூட ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா, அந்த ஜைகாட் வந்துட்டு XX இருக்கிறதுனால அது ஃபீமேலாக டெவலப் ஆகும். அதே ஒருவேளை அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு அதில் Y குரோமோசோம் இருந்துச்சுன்னா, அது இந்த எக்கு கூட ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா, அந்த ஜைகாட் வந்துட்டு ஒரு பாயாக டெவலப் ஆகும். அதில் XYயாக இருக்கும். ஸோ 50-50% சான்ஸ் இருக்குது அந்த பேபி வந்துட்டு ஒரு பாயாக பிறக்கிறதுக்கோ இல்லை ஒரு கேர்ளாக பிறக்கிறதுக்கோ. இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஸோ செக்ஸ் ஆஃப் த பேபி இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த சைல்ட்ஸ் ஃபாதர். ஓகே, அந்த ஃபாதர் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க அந்த பேபியோட செக்ஸை அப்படின்னு நம்ம முடிக்கணும். இது எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கணும். ஓகே, ஃபைன், சூப்பர், வெரி குட். ஹுமா ராஜசேகரன் 23 எல்லாம் சொல்கிறாங்க. ஆசம். கேம் ஓவர் யஷ்வந்த் முரளிக்கு. எதுக்கு கேம் ஓவர்?
ஃபைன். ஸோ இது அடிக்கடி கேட்க கொஸ்டின். இந்த பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணணும் மேம். இது எனக்கு தெரியும் மேம் கான்செப்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணால் தான் மார்க்ஸ் வரும். ஓகே ஃபைன். அடுத்து நம்ம ஓகே இது நமக்கு சில நமக்கு ஹார்மோன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் எவ்வளோ இருக்குது, பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ், அப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம முடிச்சிட்டோன்னா அது கிளியராக போயிடும். மேம் மென்டி இல்லையா? மேம் மென்டி வந்து இருக்குது கீர்த்தனா. எப்போன்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் ஒரு 8:30 ஒரு ப்ராப்ளி 9 ஓகே அந்த டைமில் இருக்கும். 8, 8:30, 9 அந்த டைமில் தான் உங்களுக்கு மென்டி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 20 minutes, half an hour மென்டி. என்ன மென்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட மென்டி தான். ஓகேவா ஃபைன். மேம் 5 ஹார்மோன்ஸ் இருக்குது மேம். சூப்பர். அந்த 5 ஹார்மோன்ஸ் வந்து பிளான்ஸில் என்னென்னு சொல்லுவாங்க? பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு ஆஸ். பிளான்ட் ஹார்மோன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க மேம்? அப்போ மென்டி ஈவினிங்கா மேம்? எஸ் மென்டி ஈவினிங்கா. இங்கிலீஷ் மென்டி வருது. ஓகே இங்கிலீஷ் மென்டி யாராச்சும் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக தெரியல. நம்ம பண்ண போகிறோம், வாங்க ஃபன்னாக பண்ணுவோம். பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஓகே நீங்கள் சைட்டோகைனின்ஸ் கிபர்லின்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃபைட்டோ ஹார்மோன்ஸ். எக்ஸாக்ட்லி ஜைகோம். ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸை என்னன்னு சொல்லுவோம்? இது ஞாபகம் வேணும் நமக்கு. 5 ஹார்மோன்லாம் சரி, பிளான்ட் ஹார்மோன்ஸை என்னன்னு சொல்கிறோம் நம்ம? ஃபைட்டோ ஹார்மோன்ஸ். ரொம்ப முக்கியம். எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. அந்த 5 என்னென்னலாம் இருக்குன்றதை இப்போ நீங்கள் தான் டக்குன்னு சொல்லணும். என்னென்ன இருக்குது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க மேம். வந்துட்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ். சூப்பர். சுஜித் குமார், கேமிங் டெக்ஸ்டர், ஹுமா, நவ்யா, அஸ்வதி எல்லாமே, நுருல், வெரி குட். ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹார்மோன் என்னது அப்படின்னு கேட்டால் ஆக்சின். யார் சொன்னது ஆக்சின் அப்படின்ட்டு? அஸ்வதி, பங்டன்லாம் சொல்கிறாங்க. வெரி குட். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்மோன் வந்துட்டு ஆக்சின். அடுத்தது கிபரலின்ஸு, அதுக்கு அடுத்தது சைட்டோகைனன்ஸு, அதுக்கு அடுத்தது ஆப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். வெரி குட் ஜக்கீர்லாம் சூப்பராக சொல்லிட்டாங்கப்பா. ஆப்சிசிக் ஆசிட், அதுக்கப்புறம் எத்திலின். இப்போ டக்குன்னு ஒன்று ஃபங்க்ஷன் சொல்லுங்க. ஆக்சினோட ஃபங்க்ஷன் என்ன? கிபர்லின்ஸ், சைட்டோகைனன்ஸ், ஆப்சிசிக் ஆசிட், எத்திலினோட ஃபங்க்ஷன் டக்குன்னு சொல்லிட்டா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே விஸ்வா, ஹுமா, கார்த்திகா, ஐஸ்ட்ரூ, ஏமம், நவ்யா, ஜக்கீர் எல்லாம் சூப்பராக சொல்கிறீங்க. இப்போது இந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிடுங்க. இந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டிங்கனாலே எங்கே இருக்க கொஸ்டின்ஸ்லாம் 2 marks அசால்ட் ஆயிரும். டப்புன்னு சொல்லணும். மேம் ப்ரொமோட் செல் டிவிஷன். எது ப்ரொமோட் செல் டிவிஷன் அதை சொல்லணும். எந்த ஹார்மோன் எந்த வேலை பண்ணுதுன்னு சொல்லுங்கள். மொட்டையாக இது செல் டிவிஷன் அப்படின்னா எனக்கு எந்த ஹார்மோன்னு தெரியாதே, அதனால் அது கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே ஹுமா சொல்கிறாங்க சூப்பர் மேம். பிளான்ட்டு எலாங்கேஷன் மேம். விஸ்வா சூப்பராக சொல்கிறாங்க மேம். அந்த ஆக்சின் வந்து இந்த டிப்பில் இருக்கும் மேம். க்ரோத் அட் த டிப். வெரி குட். ஸோ ஆக்சின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த எந்த டிப்புன்னு சொல்லுங்கள். டிப்புன்னு சொல்லிட்டீங்க, எங்கெங்கெல்லாம் டிப்பு? இப்போ ஸ்டெம் இருக்குல்ல, அந்த ஸ்டெம் இந்த பக்கம் இப்படி க்ரோ ஆகணும். ஓகே அதே மாதிரி ரூட் வந்துட்டு கீழே பக்கமாக க்ரோ ஆகணும். ஸோ அந்த நுனியில் அந்த டிப்பில் வந்துட்டு இந்த ஹார்மோன் இருந்துச்சுன்னா அது அப்படியே எலாங்கேட் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் உதவி செய்யும். எந்த ஹார்மோன் அப்படின்னு கேட்டால் ஆக்சின். ஸோ இது வந்துட்டு டிப்பில் இருக்குது. எந்தோட டிப்பில் அப்படின்னு கேட்டால் ரூட்லேயுமே ஸ்டெம்மோட டிப்பில் வந்துட்டு இருக்கும். ஸ்டெம் ஆர் ஷூட்டு. ஏன்னா ஷூட்டு மேல் பகுதியிலும் இப்படி வளரணும். ஸோ இப்போ அந்த நம்ம ஒரு சீடு வந்துட்டு உள்ளே விதைக்கிறோம்ல, மண்ணெலாம் போட்டு அதை வந்துட்டு சோ பண்ணுறோம். அப்போது அந்த சாயிலேருந்து அந்த சீட்லேருந்து அந்த ஃபஸ்ட் இப்படி ஒரு மேலே ஒரு பிளான்ட்லெட் வருதில்ல, அது இப்படி வளரணும் கரெக்டாக. ஸோ இப்போ இதுதான் செடிக்குள்ளே இருக்குது. இந்த பிளாக் கலர் இதுதான் வந்து செடி. இது மேலே இப்படி வளரணும்னா இந்த டிப்பில் தான் அந்த ஹார்மோன் இருந்துச்சுன்னா ஆக்சின் ஹார்மோன் இங்கே இருக்கும்போது இங்கே மேல் பகுதி வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். அதுக்கு தான் இந்த ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ரூட், கீழ்ப்பகுதியில் ரூட் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்குமே அது உதவி செய்யுது. ஓகே அடுத்து எத்திலின் சொல்கிறாங்க மேம். எத்திலின் வந்து ரைப்பரிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். நவ்யா சொல்கிறாங்க சூப்பர். எத்திலின் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் பனானாலாம் வாங்கிட்டு வரோம்ல, பனானாலாம் வாங்கி வச்சுட்டு பிறகு ஒரு 2-3 நாள் அது கொஞ்சம் காயாக வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு சாப்பிட்றது பழுத்துறோன்னு சொல்கிறாங்க. அந்த பழுக்கிறதுக்கு உதவி செய்கிற ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டால் அந்த ஹார்மோன் தான் எத்திலின். ஓகே ஸோ இது வந்துட்டு ரைப்னிங்க்கு வந்துட்டு உதவி செய்யும். எக்ஸாம்பிள் பனானா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தென் அடுத்து சைட்டோகைனின்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஃபார் செல் டிவிஷன். ஜாக்கிர் சொல்கிறாங்க செல் டிவிஷனுக்கு. சூப்பர். ஸோ சைட்டோகைனன் சீன்னு ஆரம்பிக்குது. சீன்னு ஆரம்பிக்கிறதுனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, சைட்டோகைனன் வந்து செல் டிவிஷன்.
ஓகே இப்போ கிபர்லின்ஸும் ஆப்சிசிக் ஆசிடோட ரோல் மட்டும் சொல்லிடுங்க, ஃபினிஷ் பண்ணிடலாம், அவ்வளோதான். கிபர்லின்ஸ் அண்ட் ஆப்சிசிக் ஆசிட். Abscisic acid inhibits growth and it's also called as stress hormone. Very good, Jygom. So இப்போ abscisic acidக்கு நீங்கள் எது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கோகனட் ட்ரீ மட்டும்தான். கோகனட் ட்ரீ வந்துட்டு வளர்ந்துட்டே போச்சுன்னா என்ன ஆகுறது, அப்போது அந்த ஒரு ஹைட்டுக்கு ஒரு ஸ்டாப் இருக்குல்ல, இவ்வளோ தான் வளரணும்னு இருக்குல்ல, அப்போது அந்த ட்ரீயில் அந்த ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோன் தான் ஆப்சிசிக் ஆசிட். ஓகே, ஸோ இது வந்து growth inhibiting ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆப்சிசிக் ஆசிட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த எல்லாம் கொஞ்சம் எல்லோ கலராக மாறும்ல, நல்லா எல்லோவாக மாறிச்சுன்னா அது கீழே உதிர்ந்துடும். அப்போது அதுக்குமே இந்த ஆப்சிசிக் ஆசிட் வந்து இந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு growth inhibiting ஹார்மோன், growth inhibiting ஹார்மோன் இந்த ஆப்சிசிக் ஆசிட். இப்போ நமக்கு கிபர்லின்ஸ் மட்டும்தான் இருக்குது. Seed dormancy, very good, robotics bro, superb. ஓகே, அடுத்து கிபர்லின்ஸ் involved in shoot extension mostly favors growth in width size. Very nice, Vishwa. So gibberellins are the plant growth regulators in regulating growth and developmental process. Very good, Yashwant. So again in the gibberellins again they are involved with growth, especially width. Super. Okay, avladhan hormones. Fine. Facilitate and helps the growth taller. Super. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஹார்மோன்ஸ் இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சின்ஸ் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த டிப்பில் இருக்கும், ஸ்டெம் வளரணும், ஷூட் வளரணும், அதுக்காக இருக்குது. சைட்டோ பேர்லே இருக்குது, செல் டிவிஷன். ஆப்சிசிக் ஆசிட்னா கோகனட் ட்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்திலின் அப்படின்னா பனானா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிபர்லின்ஸ் அப்படின்னா கொஞ்சம் இப்படி விடுத்து இப்படிலாம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரீ கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னுமே அது எலாங்கேஷனில் க்ரோத்தில் ஹெல்ப் பண்ணும். கிபர்லின்ஸ் கிபர்லின்ஸ் அகைன் பேர்லேயே ஜி இருக்குது, ஸோ க்ரோத்தில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஃபைன். ஓகே, தென் மேம் how many sample paper would you solve? நிறைய ஸ்கூல்ஸில் நிறைய நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அனுப்ப நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஐ வில் டூ இட், அவ்வளோதான். உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஐ வில் டூ இட், வேறு எதுவும் கிடையாது. சோஷியல் வந்து சுபா மேம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஹேமந்த், I'm happy to hear that, gaming Dexter. Ma'am, can you explain abscisic acid? Abscisic acid இப்போ யஷ்வந்த் முரளி, இப்போ என்ன ஆகுது, இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு தான் கோகனட் ட்ரீ எக்ஸாம்பிள் கொடுத்தேன். பெட்டராக எந்த ஒரு இது எக்ஸாம்பிளும் தேவையில்லை, அது மட்டும்தான். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஹைட்டில் இருக்க ஒரு ட்ரீ, ரொம்ப டாலாக இருக்க ஒரு ட்ரீ அப்படின்னு கேட்டால் கோகனட் ட்ரீ. அது எதனால க்ரோ ஆகுச்சு? இந்த ஹார்மோன்ஸால் தான். எந்த ஹார்மோன்ஸால்? இப்போ தான் பார்த்தோம், ஆக்சிஜன் வந்துட்டு ரூட் வளர ஹெல்ப் பண்ணுது, ஸ்டெம் எலாங்கேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி கிபர்லின்ஸ் கூடமே வந்துட்டு க்ரோத்தில் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த ஹார்மோன்ஸ்லாம் இருக்கிறதுனால அப்படியே க்ரோத் அந்த கோகனட்டை வளர்ந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அதுக்கு எண்டே இருக்காதுல்ல, அது பாட்டுக்கு அப்படியே அப்படியே திறமரம் மாதிரி வளர்ந்துட்டே போகிறோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ஊர்லலாம். அந்த கோகனட்டை அப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருந்தால் அப்படியே ஸ்கை வரைக்கும் போயிட்டே இருந்துச்சுன்னா எப்படி ஆகும்? ஸோ அப்போது அதுக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல, இவ்வளோ தான்ப்பா தென்னை மரம் வளரும், இவ்வளோ ஹைட்டு தான்ப்பா வளரும், இவ்வளோ ஃபிட் தான்ப்பா வளரும் அப்படின்னு இருக்குல்ல. அப்போது அந்த செடியில் அந்த ட்ரீயில் ஏதோ ஒரு ஹார்மோன் அந்த கோகனட் ட்ரீ கிட்ட இந்த பார்ப்பா நீ இவ்வளோ இதுக்கப்புறம் வளராத, நான் எண்டு கார்டு போட்டுட்டேன், அப்போ ஏதோ ஒரு ஹார்மோன் வந்து கண்ட்ரோல் பண்ணுதில்ல, அந்த ஹார்மோன் தான் வந்து ஆப்சிசிக் ஆசிட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹைட்டு, இதுக்கப்புறம் அந்த க்ரோத் ஹார்மோன்ஸோட செக்ரீஷன் எல்லாம் அந்த க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுற ஒரு ஹார்மோன் வந்து ஆப்சிசிக் ஆசிட். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இன்ஹிபிட்ஸ்னா ஸ்டாப்பா மேம்? ஆமாம், எக்ஸாக்ட்லி, கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது. ஓகே, ஃபைன். மேம், I have 30 sample papers for science. Where can I contact you? Please solve these, ma'am. சுதர்ஷன் எஸ்கே, நீங்கள் நிறைய வாட்டி எனக்கு மெயில் அனுப்பிச்ச மாதிரி இருக்கேன், நீங்கள் தான் அந்த சுதர்ஷன் அண்ணன் தெரியலையே. ஸோ மெயில் மூலியமாக தான், மெயிலில் தான் இப்போ இதுவும் எனக்கு வந்துச்சு, இல்லைனா எனக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது, மெயிலேருந்து வந்து தான் இது எனக்கு. ஓகே, தென் இப்போ இங்கே பாருங்கள், Samir was suddenly studying in his room. Suddenly he smells something burning and sees smoke in the room. He rushes out of the room immediately. Was Samir's action voluntary or involuntary? இப்போ நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். ஆர் என்வாயர்மெண்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போகலாம் வெரி சூன். ஆர் என்வாயர்மெண்ட் கொஸ்டின்ஸ்க்கு ப்ராபப்ளி இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வில் பி ஃபினிஷிங் திஸ் செட். இதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, இன்றைக்கி லீவுன்னு சொன்னீங்களா பசங்களா, கொஞ்சம் உட்காந்து படிங்க பசங்களா, நல்லா படிங்க. ஃபைன். வாலண்டரி அப்படின்னு சொல்கிறாங்க மேம். ஜாய்கோம், அஸ்வதி, விஸ்வாலாம் வாலண்டரி சொல்கிறாங்க.
வாலண்டரி மூமெண்ட் மேம். அஸ்வந்த் வேறையா? ஓகே, ஹேமந்த் சொல்கிறாங்க வாலண்டரி பிகாஸ் ஹீ ஷோட் மூமெண்ட் வித் ஹிஸ் கான்ஷியஸ்னஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, சமீஸ் ஆக்ஷன் வாஸ் வாலண்டரி பிகாஸ் ரஷ்ஷிங் அவுட் ஆஃப் த ரூம் வாஸ் அண்டர் ஹிஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துச்சு, ஏதோ ஒரு பர்னிங் இது வந்துச்சுன்ட்டு என்னடா ஸ்மெல் வருதுன்னு அவர் வந்து யோசிச்சு தான் போகிறாரு. ஸோ தேர் வாஸ் திங்கிங் இன்வால்வ்ட். விச் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் இன்வால்வ்ட் இன் திங்கிங்? எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் இன்வால்வ்ட் இன் திங்கிங் கைஸ்? நீங்கள் சொல்லுங்கள், எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் இன்வால்வ்ட் இன் திங்கிங்? வாலண்டரி. சரி, ஏன்னா அவர் யோசிச்சு என்னமோ ஸ்மெல்லு வருதே, இங்கே இருந்தால் உயிருக்கு ஆபத்துப்பா அப்படின்னு போயிட்டாரு. ஸோ கரெக்டு வாலண்டரி ஆக்ஷன்ஸ். நம்ம யோசிச்சு முடிவு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வாலண்டரி ஆக்ஷன்ஸ். இப்போ எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்துட்டு இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திங்கிங்? சரி பெல்லமா, சரி பிரம்மா? சரி பெல்ன்றீங்க, சரி பிரம்ன்றீங்க, ஃபோர் பிரெயின்ன்றீங்க. ஒரு வார்த்தை, விச் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திங்கிங் அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எது சொல்லணும்? சரி பிரம்மா, சரி பெல்லம்மா, ஃபோர் பிரெயினா? மேம் சரி பிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பிரம் அண்ட் ஃபோர் பிரெயின் மேம். வெரி குட். ஓகே, ஸோ சரி பிரம் ஃபோர் பிரெயின். ஓகே, இது எழுதுங்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து இதை கொடுக்கல, பட் யூ கேன் ரைட் இட். என்ன எழுதலான்னு கேட்டால், இப்போ சமீர்ஸ் ஆக்ஷன் வந்து வாலண்டரியாக இருந்துச்சு, ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து தெரிஞ்சது. ஸோ அவர் யோசிச்சு போனார். அப்போ நீங்கள் செகண்ட் பாயிண்ட் எழுதுங்க. இப்படி தான் நீங்கள் உங்கள் எக்ஸாமினரை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுவும் ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் என்னன்னு எழுதணும் இந்த மாதிரி. ஏன்னா அவர் வந்துட்டு எந்த பார்ட் ஆஃப் த பிரெயினை யூஸ் பண்ணார்? ஃபோர் பிரெயின் யூஸ் பண்ணி அதில் செரிப்ரம் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திங்கிங். அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால அது வாலண்டரியில் வந்துட்டு வந்துடுது அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் the smoke and smell were perceived by the receptors in the sense organs and signals are sent to the brain. இந்த பாட்டை நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்ட் என்ன, இந்த ரிசப்டார்ஸ் எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பர்சீவ் பண்ணிச்சு. இது வந்து இந்த சிக்னலாக போச்சு பிரெயினுக்கு. ஓகே, அப்புறம் இந்த பிரெயின் தென் சென்ட் சிக்னல் டு தி எஃபெக்டிவ் ஆர்கன்ஸ். அங்கேருந்து அந்த சிக்னல் மசில்ஸ்க்கு வந்து இவர் அங்கேருந்து ஏஞ்சி போகிறாரு. ஓகே, அந்த விஷயத்தை அப்புறமா எழுதுங்க. பட் அதுக்கு முன்னாடி இதை மென்ஷன் பண்ணுங்கள், எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திங்கிங் அப்படின்ட்டு. ஓகே, சூப்பர். ஓகே, சுதர்ஷன் நான் மெயில் வந்து இந்த செஷன் முடிச்சுட்டு எண்டில் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைன். Super. Olfactory and photoreceptors also. Very good. Ma'am, own key point marks will be given. தாராளமாக எழுதலாம். இப்போ இதில் வந்துட்டு முக்கியமான இது என்னது, இதுக்கு வந்து அவர் என்ன முக்கியமான உங்களுக்கு ஆன்சர்னு கேட்டால், இது வாலண்டரியா இன்வாலண்டரியான்னு கேட்டிருக்காங்க. வாலண்டரி நீங்கள் எழுதிட்டீங்க. அடுத்தது நீங்கள் கொடுக்க போகிற எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். எதுக்காக அது வாலண்டரி அப்படின்றத உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதலாம். இதில் கீவேர்ட்ஸ் வந்து முக்கியமாக ஒன்றும் கிடையாது, சரியா? அதனால நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். ஓகே, ஃபைன். அடுத்து ஃபைன் கைஸ், label the endocrine glands in the figure. இது I think answer is already here, but இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் என்ன endocrine glandsனால் என்னது? இந்த glandsலாம் எது கூட அசோசியேட்டடாக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். endocrine glands are associated with எந்த மாதிரி சிஸ்டம்? endocrine glandsனால் என்ன வேலை பண்ணும்? கீர்த்தனா, அதுவுமே நான் வந்து உங்களுக்கு மெயில் மூலியமாக தான் சென்ட் பண்ணிட்டுருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே ஐம் சென்டிங் யூ கைஸ் வயா மெயில் தான். அனிமல்ஸில் இருக்குது எண்டோக்ரைன் கிளான்ஸ், அது ஓகே, நம்மளும் ஒரு விதமான அனிமல்ஸ் தான், ஹியூமன் பீங்ஸும் ஒரு கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ், அதனால எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்குது. இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் எப்படி வந்து வேலை செய்யுது, என்ன செக்ரீட் பண்ணுது, அது என்ன பண்ணுது? இட் செக்ரீட்ஸ் ஹார்மோன்ஸ் மேம். ஜெயகோம் சொல்கிறாங்க, ஹுமா சொல்கிறாங்க, பிரவீன் அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே, ஸ்லைடில் பின் பண்ணிவிடுங்கன்னா அது எப்படி நெக்ஸ்ட் டைம் படிக்கிறேன். நெக்ஸ்ட் செஷன்லேருந்து நான் வந்து டிஃபால்ட்டாக மெயில் போட்டுடுறேன். ஓகே, செக்ரீட்ஸ் ஹார்மோன்ஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ என்ன பண்ணும் எண்டோக்ரைன் கிளான்ஸ் நம்மளோட பாடியில் இப்படிலாம் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும் போது நம்ம மைண்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு குட்டி ரிவிஷன் பண்ணோம். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஓகே இப்போ என்ன கேட்குறாங்க, எண்டோக்ரைன் கிளான்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஆனால் நம்ம என்ன படித்தோம், நம்மளோட பாடியில் 2 டைப் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட்டிங் பண்ணுறதுக்கு 2 மெக்கானிசம் இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த நர்வஸ் சிஸ்டம், அது மூலியமாலாம் வந்துட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ஹார்மோன்ஸ் மூலியமாக வந்து இருக்குது. அதுலேயுமே பார்த்தா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்துட்டு என்ன இருக்குது, வரும் வந்து அந்த பிரெயினுமே, அதுக்கப்புறம் அந்த ஸ்பைனல் கார்டு பற்றி சொல்கிறாங்க. பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமில் என்ன இருக்குது, பிரெயின்லேருந்து வர நர்வ்ஸ் which is called as cranial nerves and spinal cordலேருந்து வர nerves which are called
கால்ட் as ஸ்பைனல் நர்வ்ஸ். இது ரெண்டுமே இருக்குது. அடுத்தபடியாக இன்னொரு கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்குது, அது பேர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இதெல்லாம் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. ஓகே, இந்த ஹார்மோன்ஸ் வந்து எல்லாம் செக்ரீட் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இருக்கும். நர்வஸ் சிஸ்டமில் இந்த ப்ராசஸ் டப்பு நடந்துடுறோம். ஆனால் இதில் வந்து அந்த ரியாக்ஷன் அந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அது ஸ்பெசிஃபிக்காக கூட வந்து இருக்கும். ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காகவுமே இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ நமக்கு லேபிளிங் பண்ண தான் கேட்டிருக்காங்க. இந்த A, the endocrine glands are as follows. A வந்து pineal gland, B வந்து pituitary gland. இந்த சின்னதாக இந்த பிரெயினுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, that is referred as pituitary gland. C, it is coming in the neck region, thyroid gland. அப்புறம் D, which is called as the thymus gland. இப்போ இந்த glands என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணணும்னு சொல்லுங்க. Why மார்னிங் கிளாஸா? ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு இன்றைக்கி லீவுன்னு சொன்னீங்க, அதனால அட்லீஸ்ட் சென்னையில் இருக்க மக்களுக்கு லீவு, மற்றவங்களுக்கு சொல்ல சென்னையில் சில ஸ்கூல்ஸ்லாம் லீவுன்னு சொன்னீங்க, அதுலேயுமே சில ஸ்கூல்ஸுக்கு லீவ், அதனால கொஞ்சம் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம் பயோன்ட்டு. தைராய்டு வந்து பிட்யூட்டரி growth ஹார்மோன். ரிகார்டிங் சென்டிங் தி அஃப்ஷீன் ஃபர்ஹத், நான் என்னோடய மெயில் ஐடி சென்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எல்லாம் அனுப்புகிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு இருக்கிறதே ஒரு மெயில் ஐடி தான். எல்லாமே மேம் நாங்கள் அதுக்கு அனுப்புகிறோன்றீங்க, ஆனால் எனக்கு வர மாட்டேங்குது. மேம் தைராய்டு கிளாண்ட் செக்ரீட் தைராக்சின். சூப்பர். தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு தைராக்சின், இப்போ நம்ம படிக்கிறோம் தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு தைராக்சின் செக்ரீட் பண்ணுது. இப்போ இந்த தைராக்சினோட ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு முக்கியமாக நம்ம வந்து இந்த சால்ட்டில் வந்து அயோடின் அப்படின்னு வந்துட்டு இருக்குல்ல, நம்ம இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஒரு கொஸ்டினும் ஒரு கொஸ்டினாக பார்க்காம இப்படியே நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா பாதி விஷயம் அங்கேயே முடியுது. தைராய்டு கிளாண்டு தைராக்சின். சரி, தைராக்சினோட ப்ரொடக்ஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து உப்பு நிறைய எடுத்துக்கணும். அந்த உப்பில் வந்துட்டு அயோடைஸ்ட் சால்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த அயோடின் கண்டென்ட் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம பாடியில் தேவையான அளவுக்கு இருக்கோ அவ்வளோ அளவுக்கு நம்ம உடம்புல வந்துட்டு தைராக்சின் அளவு வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு செக்ரீட் ஆகும் இந்த தைராய்டு கிளாண்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அதனால தான் இந்த டாட்டா உப்பு அயோடைஸ்ட் உப்பு அப்படிலாம் அட்வர்டைஸ்லாம் பண்ணுறாங்க. அயோடைஸ்ட் உப்பு வந்துட்டு ஏன்னா நம்ம எல்லாம் சாப்பிட்ற ஃபுட்டுலேயும் எல்லா ஐட்டம்லையுமே உப்பு இல்லாமல் நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஸோ அப்போ பேசிக்கான அந்த ஃபுட்டுலேயே நம்ம வந்துட்டு அந்த சால்ட்லேயே அயோடின் இருக்கிறத எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புல நேச்சுரலாகவே தைராக்சின் ப்ரொடக்ஷன் வந்துட்டு தைராய்டு கிளாண்டு பண்ணிடும். சரி, அயோடினுக்கும் தைராக்சினுக்கும் இருக்க எனக்கு அந்த கனெக்ஷன் புரிஞ்சு. இப்போ எதுக்காக வந்து இந்த தைராக்சின் ஹார்மோன் என்ன தான் பண்ணும் அப்படின்னு கேட்டால் நம்மளோட மெட்டபாலிசமை ரெகுலேட் பண்ணுற ஒரு ஹார்மோன் வந்து இந்த தைராக்சின். ஓகே, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வெல்லிங் ஆஃப் நெக், எஸ், அதோட தேவையான அளவு தைராக்சின் ஹார்மோன் நம்ம உடம்புல இல்லை அப்படின்னு கேட்டால் தைராய்டு கிளாண்ட் நார்மலாக இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அது வந்து ஸ்வெல் ஆகிடுச்சுன்னா அது ஒரு கண்டிஷனில் ரிசல்ட் ஆகுது. கொஞ்சம் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அந்த கண்டிஷன் அந்த டிசீஸ் பேர் என்னென்னா காய்டர். ஓகே, வெரி குட் பிரவீன், சூப்பர். ஓகே, வெரி குட். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கேமிங் சொல்கிறாங்க மேம் தைமோஸ்ன்றது வந்துட்டு தைமோசின் வந்துட்டு செக்ரீட் பண்ணும். வெரி குட், சூப்பர். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாரோ பீனியல் வந்துட்டு மெலோட்டின் வந்து செக்ரீட் பண்ணும் மேம். வெரி குட், சூப்பர் கைஸ். அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் growth. ஓகே, சூப்பர் கைஸ், சூப்பர். மெட்டபாலிசம் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக டைஜஷன் ஆகிடும். ஹுமா, எக்ஸாக்ட்லி. மெட்டபாலிசம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்னது, நம்ம சாப்பிட்ற சில பேர்லாம் நம்ம பார்ப்போம் என்ன சாப்பிட்டாலுமே ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடுது. ஸோ உடம்புலே ஒட்ட மாட்டேங்குது, டைஜஸ்ட் ஆகி போயிடுறதுனால அவங்க என்ன சாப்பிட்டாலுமே சீக்கிரமாக அது டைஜஸ்ட் ஆகிறதுனால அவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்துட்டு அவங்க கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, பட் ரொம்ப வந்து சப்பியாக இருப்பாங்க, ரொம்ப வந்து ஃபேட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மெட்டபாலிசம் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, அந்த டைஜஷன் ப்ராசஸ் அவங்கள கம்மியாக இருக்கும். ஓகே, ஃபைன். மேம் கேன் யூ ப்ளீஸ் சே யுவர் இமெயில் ஐடி as it be easy for the students to contact you. டப்புன்னு நான் இங்கேயே ஒரு மெயில் ஐடி போட்டுடுறேன். அண்ட் இனிமேல் I'll attach my email ID in slides as well. Okay, carolyn.j@gmail.com. okay, carolyn.sandra.j@gmail.com. இதுதான். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து குட்டியாக நம்ம பார்த்துடல, ஜஸ்ட் ஹார்மோன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால. வாய்ஸ் கிளியராக இல்லையா? வாய்ஸ் கிளியராக இருக்கா கைஸ்? இப்போது ஆடிபிளாக இருக்கா வாய்ஸு? என்னையா வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு சொல்கிறீங்க?
எனக்கு இப்போ கரெக்டாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு, பர்னிதீர் அப்படின்னு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அதனால தெரியுது. ஓகே மேம், எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ். ஆமாப்பா, மெயில் ஐடியில் எல்லாமே ஸ்மால் தான் வரும், கேப்ஸ் லாக் போட முடியாது. ஓகே, ஸோ எல்லாமே இதுதான். ஃபைன். ஓகே கைஸ், அடுத்தது நம்ம ஹார்மோன்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். என்ன கேட்குறாங்க, நேம் த ஹார்மோன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரெகுலேஷன் ஆஃப் மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இப்போ தான் பார்த்தோம். ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னு வந்துருச்சுனாலே தைராக்சின் ஹார்மோன் தான். அடுத்தபடி நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பேட் விச் இஸ் பாரத்தார்மோன். அப்புறம் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது அட்ரினலின். ஓகே, அட்ரினலினை நம்ம இன்னொன்று என்ன கூட சொல்லுவோம், அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம், எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதுவுமே நினைவு வந்துடணும். அடுத்தது வாட்டர் அண்ட் எலக்ட்ரோசைட் பேலன்ஸ் வந்துட்டு வாசோப்ரெசின். ஓகே ஃபைன். மேம் வென் இஸ் ஃபார் 10th ஆன்லைன் MVSAT? புரியல பங்டன் ஹார்ட். ஆமாம், 10th வந்துட்டு MVSAT எக்ஸாம் இருக்குது. நீங்கள் வேறு என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையே. டூ MVSAT ஹாவ் மாக் டெஸ்ட் மேம்? ஸோ மாக் டெஸ்ட் இப்போதைக்கு இல்லை, டைரெக்டாக நீங்கள் இப்போது எக்ஸாம் அட்டன் பண்ணுறது தான். இப்போ நமக்கு ஆக்சுவலி எக்ஸாம் முடிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம சென்னையில் மழை காரணத்துவாகனால தான் போஸ்ட்போன் ஆயிருக்கு, எஸ்பெஷலி சென்னையில். திருச்சி மதுரையெல்லாம் டிஃபால்ட்டாக. இப்போ கோயம்புத்தூரில் ஐ திங்க் இந்த சண்டே வரும்னு நினைக்கிறேன். ஓகே யா. SDS ஜேசன் ஹலோ. ஓகே, இது வந்து நிறைய வாட்டி இந்த கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. அஃப்ஷீன் ஹர்ஷா ஃபர்ஹத், ஒரு நிமிஷம், உங்கள் மெயில். எஸ் அஃப்ஷீன் ஃபர்ஹத், உங்கள் மெயில் வந்திருக்கு. பயாலஜி PDF வந்திருக்கு. ஓகே, இந்த செஷன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே மேம், நவ் டிட் யூ ரிசீவ்? எஸ் அஃப்ஷின், ஐ ஹவ் ரிசீவ்ட். நான் வந்து இந்த செஷன் முடிஞ்ச பேருக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, சென்னை ஆல்சோ சண்டே ஒன்லி மேம். ஆமாம், சென்னையும் சண்டே தான். ஸோ இந்த 10th அஃப்கோர்ஸ். ஸோ அப்போ தான் நடக்குது. ஓகே மேம், MVSAT பை மிஸ்டேக்லி ஐ ரெஜிஸ்டர் டு ஆன்லைன், எனி சான்ஸ் ஆஃப் ஆஃப்லைன் நீங்கள் வந்து சென்னை ரீஜனாக இருந்தீங்கன்னா யூ ஸ்டில் ஹேவ் டைம், நீங்கள் ரீரெஜிஸ்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன். இந்த செஷனில் நம்ம இப்போ நர்வஸ் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த நர்வ் செல்லில் டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குதுன்னு அடிக்கடி நிறைய வாட்டி கேட்குறதுனால we will see this also. So when what is a nerve impulse? State the direction followed by a nerve impulse while traveling in the body of an organism. Okay, so first of all nerve impulse அப்படின்னா என்னது? nerve impulseனா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா கெமிக்கல் இம்பல்ஸா என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர் என்வாயர்மெண்ட், இதுக்கப்புறம் ஆர் என்வாயர்மெண்ட் கூட நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஃபைன். எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸா நர்வ் இம்பல்சஸ்னா ஹவு லாங் தி செஷன் வில் கோ? ஏன் பிரவீன் படிக்க வேணாமா? ஏன் மேம் இந்த செஷன் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை என்ன ஆச்சு? நர்வ் இம்பல்ஸா மேம்? ஆமாம், நர்வ் இம்பல்ஸ் பற்றி தான் கேட்குறேன். எலக்ட்ரிக்கலா? சரி, ஓகே. ஸோ இப்போ நர்வ் இம்பல்ஸ்னால் வந்துட்டு எலக்ட்ரிக்கலாக கெமிக்கலான்னு வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இங்கே சொல்லிகிட்டே இருக்கீங்க. நர்வ் இம்பல்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலாக தான் வந்து இருக்கும். ஒன்லி அட் தி சைனாப்ஸ், இந்த 2 நர்வ் செல்க்கும் இருக்கிற அந்த கேப்பில் மட்டும்தான் அது கெமிக்கலாக வந்து மாறுது. ஓகே, ஸோ ஃபைன். ஸ்டிமுலஸ் இப்போ என்ன ஆகுது? நர்வ் இம்பல்ஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் என்ன நடக்குது? நான் ஒரே எக்ஸாம்பிள் தான் என்னோட செஷனில் கொடுத்துருப்பேன். இந்த பாடி இந்த சப்போஸ் என் கையில் வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? இது ஹாட்டாக இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுறது என் ஸ்கின்ல இருக்க சில ரிசப்டார்ஸ். இந்த ரிசப்டார்ஸ் பேர் இப்போ ஸ்கின்ல ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது தெர்மோ ரிசப்டார்ஸ். அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ரிசப்டார்ஸ் ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணிக்கோ. இது வந்து சூடாக இருக்குன்னு டிடெக்ட் பண்ணிக்கும். டிடெக்ட் பண்ணிட்ட பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டென்ட்ரைட்ஸ்க்கு பாஸ் ஆகும். டென்ட்ரைட்ஸ்லேருந்து இந்த செல் பாடிக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சோன் வழியாக அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த நர்வ் எண்டிங்ஸ்குள்ளே இருக்க சினாப்டிக் நாப்ஸ், லாஸ்ட்டாக பல்பு மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் போகும். இவ்வளோ தூரம் அந்த இன்ஃபர்மேஷன் சூடாக இருக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரிக்கலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு 2 நர்வ் செல்லுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கெமிக்கலாக மாறும். எலக்ட்ரிக்கலாக போயிட்டே இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே மட்டும் கெமிக்கலாக மாறி இங்கேருந்து மறுபடியும் அது எலக்ட்ரிக்கலாக மாறி இங்கேருந்து நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கு போகும். இஃப் இட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா வரும் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்பைனல் கார்டுக்கு போகும். ஸ்பைனல் கார்ட்லேருந்து அங்கேருந்து அகெயின் நமக்கு இன்ஃபர்மேஷன் எஃபெக்டர் நியூரான்ஸ் மூலமா வந்து நம்ம கை எடுப்போம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் ஒன்லி ஸ்பைனல் கார்டு இஸ் இன்வால்வ்டு. மற்ற இதில் எல்லாத்தையுமே வந்து பிரெயின் இன்வால்வ்டு. ஏன் மேம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் வரும் ஸ்பைனல் கார்டு மட்டும்தான் மேம் இன்வால்வ்டு அப்படின்னு கேட்டால், பிகாஸ்
இன்ஃபர்மேஷன் இது வந்து ஃபாஸ்ட்டாக போகும். ரிஃப்ளெக்ஸ்ன்றது நம்ம யோசிக்காமல் பிரெயின் இன்வால்வ் ஆகாமல் திங்கிங் இல்லாமல் டக்குன்னு அந்த ஒரு சிக்னல் வந்துட்டு போயிட்டு வருது. ஓகே, இல்லைனா நம்ம அந்த பிரெயினுக்கு போய் வர்றதுக்குள்ளே டைம் கன்சியூமிங் ஆயிரும், அதுக்குள்ளே நம்ம கை வந்து எரிஞ்சு போயிடும். அதுக்காக ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் யூஸ்வலி ஒன்லி த ஸ்பைனல் கார்ட் இஸ் இன்வால்வ்டு. ஓகே, அஃப்ஷின் சொல்கிறாங்க, மேம் the chemical impulse travels from the dendritic tip through the cell body and pass through axon and finally it goes through the axonal end. Very good Afshin, super. Okay, இதே மாதிரி எக்ஸாம்பிள் எழுதுங்க. and also nerve celluமே வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஐ டர்ன்ட் ஆன் டார்ச்சா? ஓ ஆமாம் ஜேசன், தெரியாமல் டார்ச்லாம் வரட்டு இதாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, அது பண்ணிட்டேன். மேம் டசன்ட் இட் கோ டு பிரெயின்? நோ ஹிஷம், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் பிரெயினுக்கு போகாது. இந்த மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் ஒன்லி ஸ்பைனல் கார்ட் இஸ் இன்வால்வ்டு. ஏன் அப்படின்னு கேட்டால் பிரெயினுக்கு போய் வர்றதுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸ்பைனல் கார்ட்லேருந்து போயிட்டு வரும்போது சீக்கிரமாக நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இது சூடாக இருக்குது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனு இங்கேருந்து அந்த டெனர்வ் செல்ஸ்குள்ளே போயிட்டு இங்கேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போய் ஸ்பைனல் கார்டிலிருந்து பிரெயினுக்கு போய் கொஞ்சம் டிலே ஆகுதுல்ல, அதனால இங்கேருந்து வரும் ஸ்பைனல் கார்டு போய் ஸ்பைனல் கார்டில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கை எடுத்துடுறீங்க. ஸோ டக்குன்னு எடுத்துடுறீங்க. இல்லைன்னா நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் பிரெயின்லாம் வந்து யோசிச்சு வர்றதுக்குள்ளே அந்த ஆபத்துலேயே நம்ம மாட்டிப்போம். சீக்கிரமாக நம்ம வந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக இந்த ஒரு ரூட் வந்து இருக்குது. அதுக்குனால தான் அந்த பேரே வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். ஓகே ஃபைன். ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் த இன்ஃபர்மேஷன் வில் பி சென்ட் டு பிரெயின் லேட்டரா மேம்? இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அது ஒரு மெமரியாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அதை பர்சீவ் பண்ணுறீங்களா, அது வேறு. பட் இந்த விஷயத்தில் வந்து இட் இஸ் ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கை வந்துட்டு சுட்டுகிட்டே இருக்குது. இப்போது அந்த இன்ஃபர்மேஷன் என் ஸ்பைனல் கார்டிலிருந்து வந்து நான் என் கை எடுத்துட்டேன். ஆனால் அடுத்த வாட்டி நான் அதே தப்பு பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியுது, நான் விஷுவலாக நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ நான் கை வச்சா இங்கே சுடுதுன்றது என் கண் பார்த்துட்டு தான் இருக்குது. இந்த கண்ணிலேருந்து நான் பார்க்குற இன்ஃபர்மேஷன் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? பிரெயினில் தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் சைமல்டேனியஸ்லி. ஸோ அதனால நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயத்தை பண்ணக்கூட மாட்டீங்க. ஓகே, அது ஒரு மெமரி மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். அது வேறு, அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போகும். பட் நீங்கள் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் போதும். இதெல்லாம் நீங்கள் லேட்டராக ஃப்யூச்சரில் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி எம்எஸ்சி அப்படின்னு வரும்போது அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இன்னும். ஓகே ஃபைன். மேம் வாட் மெட்டீரியல் யூஆர் யூஸிங் நோ மேம்? இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நவ்யா ஜீவனந்தன், இது என்ன மெட்டீரியல் எனக்கு சத்தியமாக தெரியாது. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட் பண்ண ஒரு மெட்டீரியல் தான். எனக்கு மெயில் மூலியமாக வந்தது. உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு சென்ட் பண்ணது தான். அவங்க ஸ்கூலில் இது வந்துச்சுன்ட்டு. ஓகே ஃபைன் ஃபைன். ஸ்கூல்லேருந்து வரீங்க, டியூஷன் இருந்துச்சுன்னா டியூஷன் நீங்கள் அப்புறமா போயிட்டு கூட இந்த செஷனை பாருங்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட் டியூஷன்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும், நீங்கள் போயிட்டு வாங்க. நம்ம முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ என்வாயன்மெண்ட் வந்து கேட்டாங்க, அதனால என்வாயன்மெண்ட்டுக்கு நம்ம போகலாம். ஓகே, so ma'am the information goes to the spinal cord only, right? Yes Hisham. So reflex action la spinal cord ku mattum da information pogudhu. Okay fine. ஓகே, இப்போ ரொம்ப நேரமாக ஒருத்தர் வந்துட்டு மேம் என்வாயன்மெண்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. என்வாயன்மெண்ட்டில் பெருசாக அப்படி எந்த கொஸ்டின்ஸும் இல்லை. பட் உங்களுக்காக கொஞ்சம் என்வாயன்மெண்ட்டுக்கு போயிட்டு நான் வரேன். இது ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் மெயில் ஐடி நீங்கள் வந்து நிறைய பேருக்கு நான் இதை சென்ட் பண்ணுறேன். இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். எல்லாம் 5 சாப்டர்லேயுமே எதெல்லாம் முக்கியமாக இருக்கும் அது எல்லாமே சூப்பராக அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. இது படித்தாலே ஐ திங்க் நம்ம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் என்வாயன்மெண்ட்டுக்கு போகிறேன். பட் அட் த சேம் டைம் இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிராஃபிக். ஓகே 10% லாவா மேம்? வந்து 10% லா வந்து கஷ்டமாக இருக்கா? சரி ஓகே, அது 10% லா வந்து நம்மளே சொல்லிடலாம், ஒன்றுமே இல்லை. அதுக்கு என்வாயன்மெண்ட்டுக்கு எங்கே இருக்குன்னே தெரியலையே. இது வந்து இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. ஒரு என்வாயன்மெண்ட் 10% லா. இங்கெல்லாம் என்வாயன்மெண்ட் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இந்த 10% லா வந்து என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். ஓகே ஓகே, டவுட் இன் என்வாயன்மெண்ட்டா? ஓகே, கேம் இன் டெக்ஸ்டர் அதில் பார்க்கலாம். 10% லாவில் வந்து என்ன இருக்குன்றதை நம்ம சொல்லிடலாம். இப்போது ஒரு பிரமிட் நம்ம வரைஞ்சிப்போம். யா ஓகே, ஸோ லெட் அஸ் சே எங்கே வரைவோம்? இங்கே வரைஞ்சிப்போமா? இது தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். யா ஸோ இப்போ கீழே வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்கும். இது வந்துட்டு ப்ரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், இது வந்துட்டு டீகம்போசர்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்.
ஓகே, ஆர் டெரிஷரி கன்சியூமர்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி டிராஃபிக் லெவல் வச்சுக்கலாம். இப்போது இங்கே வந்துட்டு சன்னு, ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எனர்ஜி can't be reverted, so it is unidirectional. ஓகே, ஸோ இப்போ தெளிவாக நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் இந்த ஃபுட் செயினில் ஆர் இந்த டிராஃபிக் லெவலில் பிளான்ஸ் தான் வந்து ப்ரொடியூசர்ஸ். அவங்க தான் இந்த லோவர் மோஸ்ட் லெவலில், கீழே இருக்கிறதுல ஒரு இந்த ஃபஸ்ட் லெவலில் அவங்க தான் வந்து இருக்காங்க. ஏன்னா இந்த பிளான்ஸால் மட்டும்தான் சன்லைட்டை அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக அவங்களால ப்ராடக்ட்ஸு தனக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் அவங்களாலே பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் வை அவங்க ஆட்டோட்ராப்ஸ், அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு லெவல்லே வந்து இருக்காங்க. ஸோ இப்போது சன்னில் வந்துட்டு அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுறதுனால தான் அவங்க ஃபஸ்ட்டு டிராஃபிக் லெவலில் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ சன்லேருந்து லெட்டஸ் சே அவங்க வந்துட்டு ஒரு 6000 ஜூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, 6000 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு அவங்க அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். இப்போது பிளான்ஸ் வந்துட்டு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி பிளான்ஸ் வந்து மூவ் பண்ணுறதே கிடையாது. ஒரே இடத்துல தான் வந்துட்டு பிளான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எனர்ஜி அவங்கக்கிட்ட தான் வந்துருக்கு. சன்லைட்லேருந்து அந்த எனர்ஜியை வந்துட்டு அவங்க அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த எனர்ஜியை வந்துட்டு மற்றது எல்லாத்துக்குமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா நம்ம கன்சியூம் பண்ணும்போது, பிளான்ஸை கன்சியூம் பண்ணும்போது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். நம்ம படிச்சிருப்போம், எனர்ஜி கேன் neither be created nor destroyed, it can only be transferred from one form to another form. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த பிளான்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த பிளான்ஸை சாப்பிட்றதுக்குன்னு சின்னதாக கிராஸ் ஓப்பரு இல்லை வந்துட்டு ஒரு கவ்வோ இல்லை டீரோ வருது. ஓகே, இந்த கவ்வோ டீரோ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் பிளான்ஸ் இருக்கிற இடத்துக்கு அது மூவ்மெண்ட் பண்ணி வருது. ஓகே, ஸோ மூவ் ஆகி வருது. ஓகே, ஸோ அதுலேயுமே கொஞ்சம் எனர்ஜி அது செலவு பண்ணுது. ஓகே, ஸோ மூவ் ஆகி வருது. லெட்டஸ் சே இப்போ கவ் வருது, கவ் வந்து இந்த பிளான்ஸ் ஆர் இந்த ப்ரொடியூசர்ஸை சாப்பிட்டுட்டு பேருக்கு அந்த ஃபுட்டெல்லாம் அது பாடியில் போகும்போது டைஜஷன்னு அதெல்லாம் நடக்கணும். இப்போ கவ் வந்து பிளான்ஸை டைஜஷன்லாம் நடக்கும்போது அந்த ப்ராசஸ் பண்ணும் போதுமே சில எனர்ஜி நடக்கும். சாப்பிட்டுட்டு அது ஒரே இடத்துல இருக்குமா? இருக்காது. அது மென்னுக்கிட்டே அகைன் அந்த கவ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். நிறைய இடத்துக்கு அது பாட்டுக்கு வாக்கிங் போகும். அப்போ போகும்போது அங்கேயுமே எனர்ஜி செலவு ஆகுது. ஓகே, ஸோ அங்கேயுமே இப்போ எனர்ஜி செலவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அது எடுத்திருக்க ஃபுட்டில் இருக்க அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகும். ஸோ இங்கேருந்து அங்கே போகும்போதே ப்ரொடியூசர்ஸ்லேருந்து அந்த கவுக்கு அந்த எனர்ஜி போகும்போதே எனர்ஜி லெவல் கொஞ்சம் குறைவாக தான் போகும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னு நீங்கள் சொல்லுங்கள். 6000 ஜூல்ஸு இந்த நெக்ஸ்ட் ப்ரைமரி கன்சியூமர்ஸ் போகும்போது எவ்வளோ ஜூல்ஸாக இருக்கும்? அப்படின்னு சொல்கிறாங்க 600 joules goes for consumers. 6000 இருந்துட்டு ப்ரைமரி கன்சியூமர்ஸ்க்கு 600 போகும். அப்போ செகண்டரிக்கு எவ்வளோ போகும்? 6000லேருந்து 600னா செகண்டரிக்கு எவ்வளோ போகும்? ஓகே, கீர்த்தனான்னு சொல்கிறாங்க. ஓகே, சூப்பர். இது வந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ்க்கு போயிடுச்சு. இப்போ ப்ரைமரிலேருந்து செகண்டரிக்கு எவ்வளோ போகும்? 60. ஓகே, 60 போகும். இங்கேருந்து இங்கே வந்து 6 போகும். ஓகே, இங்கே வந்து டெரிஷரி கன்சியூமர்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் டீகம்போசஸ் டிபெண்டிங் அப்பான் தி டிராஃபிக் லெவல் அது வந்து சேஞ்ச் ஆகும். பட் இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி பிளான்ஸ் வந்து கவ் வந்து பிளான்ஸை தேடி வந்துச்சு. ஸோ அங்கே அகெயின் எனர்ஜி வந்துட்டு செலவு பண்ணி தான் அது வருது. ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம்ல, ஸோ அங்கேயுமே எனர்ஜி போயிடுச்சு. அண்ட் அகெயின் அந்த பிளான்ஸை சாப்பிட்டுட்டு போயிருக்கா, அது மென்னுக்கிட்டே இருக்குது, அதுவும் ஒரு மூவ்மெண்ட் பண்ணுது. ஸோ பாடியில் அது ரெஸ்பிரேஷன் நடக்குது, டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது, இது எல்லாத்துக்குமே எனர்ஜி செலவாகுது. அது வேற நடந்துக்கிட்டே போயிட்டுருக்குல்ல. ஸோ இன் ஆல் தீஸ் ப்ராசஸஸ் கொஞ்சம் எனர்ஜி அதை வந்துட்டு செலவு பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அது உடம்புல இருக்க எனர்ஜி அப்படியே காலி ஆகிட்டே வருது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டீரோ, இந்த ஒரு கோட்டோ, இல்லை இந்த ஒரு கவ்வோ செகண்டரி கன்சியூமர் ஒரு டைகர் சாப்பிடும் போது ஏற்கனவே கவ் வாக்கிங்லாம் போயிடுச்சு, டைஜஷன் பண்ணும்போது அது உடம்புல இருக்க எனர்ஜி எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ டைகருக்கு போகும்போது டைகர் வந்து கவ்வை சாப்பிடும் போது கம்மியான எனர்ஜி தான் வந்து டைகருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து எவ்வளோ அளவுன்னு சொல்கிறாங்கன்னா 10% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 6000 எங்கே இருக்குது? 600 எங்கே இருக்குது? 600லேருந்து 60.
அடுத்தது டைகர் வந்து கவு சாப்பிடும் போது அது உடம்புல வந்துட்டு ஒரு 60 கிலோ ஜோல்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் வரும். ஏன்னா கவு வந்துட்டு சும்மா நடந்துக்கிட்டே ரெஸ்பிரேஷன் பண்ணிக்கிட்டே டைஜஷன் பண்ணிக்கிட்டே எனர்ஜியாக செலவு பண்ணிடுச்சு. அது உடம்புல இப்போ கம்மியான எனர்ஜி தான் இருக்குது. அது கவை சாப்பிடும் போது கவுல என்ன எனர்ஜி இருக்கோ அதுதான் அது உடம்புல போகும். ஸோ அப்போ வந்து 60 தான் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த 10% லா. ஒரு டிராஃபிக் லெவல்லையுமே அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். கேமிங் டெக்ஸ்டர் 10% லா யார் கேட்டிங்கன்னு தெரியலையே. 10% லா கேட்டிங்க. ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். Ma'am, just wanted to say I'm finding it quite complex to understand the concept of transportation and excretory system. Would you mind making a detailed video regarding topics? Yes, Afshin, actually you have given me a nice idea. Conceptual, அதாவது ஒரு 5-minute வீடியோ மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ 5 minute வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் மட்டும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் லைவ் அது வந்து வீடியோஸாக வரும். ஓகே, பிளேலிஸ்ட்டை நம்ம போட்டுடலாம். ஓகே, ஒரு கான்செப்ட்ஸ் மட்டும் இந்த கான்செப்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து 2 கான்செப்ட் கொடுத்துருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். இது ரெண்டுமே சின்ன சின்னதாக கான்செப்ஷுவல் பைட்ஸ் அப்படின்னு வீடியோ போடுறோம். யூ கேன் செக் இட் தேர். ஓகே, ப்ராபப்லி டுடே ஐல் ட்ரை டூயிங், இல்லைனா ஃப்ரம் டுமாரோ ஆர் ஃப்ரம் மண்டே வில் சி. சீக்கிரமாக அது போட்டுடுறேன். ஓகே, எஸ். தென் when energy is passed in an ecosystem from one trophic level to the next, 10% of energy. Yes, Navya, very good. Okay, I hope that is clear. கேமிங் டெக்ஸ்ட்டை புரிஞ்சுதா? எதனால் வந்து இந்த எனர்ஜி வந்து கம்மியாகுது அப்படின்றதுனால பிளான்ஸ் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது எனர்ஜி வந்துட்டு சன்லைட்லேருந்து அப்சார்ப் பண்ணுறது, அது அப்படியே வச்சுட்ருக்கு, ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா அது எந்த மூமெண்ட்டு போகும், எப்போ எனர்ஜி செலவாகும். இப்போ நான் கூட சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டே இருந்தால் தூங்கிட்டே இருந்தால் நான் வந்து ஏன் சொல்கிறாங்க தூங்கிட்டே இருந்தால் நம்ம வெயிட் போடும்ன்ட்டு. ஏன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கு நம்ம வந்துட்டு அது வேலையே பண்ணலை. சாப்பிட்றது எதுக்கு, நம்ம வந்து நல்லா வேலை பண்ணணும், அப்போ தான் அது மூலிமா நமக்கு எனர்ஜி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு. சும்மாவே உட்காந்துருந்தா ஒன்றுமே எனர்ஜி செலவே ஆகாது. பிளான்ஸ் விஷயத்தில் அப்படியே தான், ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த எனர்ஜிலாம் எதுவுமே செலவாகிறது கிடையாது. அதனால கவு போய் சாப்பிடும் போது அது கொஞ்சம் எனர்ஜியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருது, எல்லாம் செலவு பண்ணிட்டு வருது. அது சாப்பிடும் போது அது உடம்புலையுமே கொஞ்சம் லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் போகுது. அதுவுமே எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அடுத்த லெவலுக்கு போகும்போது எனர்ஜி லெவல்ஸ் வந்து கம்மியாகுது. இதுதான் 10% லா. ஓகே, ஸோ கீழேருந்து நம்ம மேலே போகும்போது எனர்ஜி லெவல், கீழே இருந்து மேலே போகும்போது எனர்ஜி லெவல் கம்மியாயிட்டே வருது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஃபைன். எனர்ஜி கேன் பி ரிவர்ட்டட், கான்ட் பி ரிவர்ட்டட். ஆமாம், அதாவது என்னடா எனர்ஜி கேன் பியா, இப்போ தான் வந்துட்டு கான்ட் பி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி இருக்கேன்னு பார்த்துட்டேன். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டால், ஏன் வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோ யூனி டைரெக்ஷனலாக தான் இருக்கும். அதாவது ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ், அங்கேருந்து செகண்டரி கன்சியூமர்ஸ், அங்கேருந்து டெரிஷரி கன்சியூமர்ஸ். ஏன் மேம் இந்த டைரெக்ஷன் வந்துட்டு வரும் யூனி டைரெக்ஷனலாக தான் வந்து இருக்குது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஃபோர் அ இயரா? இத்தனை 10th டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போ தான் படிக்கிறோம்ல, முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன்? பட் நைஸ், ஐம் ஹாப்பி டு ஹியர் தட். ஓகே, ஸோ இட் கான் பி ரிவர்ட்டட். எக்ஸாக்ட்லி. ஸோ ஏன் வந்து யூனி டைரெக்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்டால், பிளான்ஸ் வந்துட்டு சன்லைட்லேருந்து அந்த எனர்ஜி எடுத்துக்குது. பிளான்ஸ் வந்து அந்த எடுத்துக்கிற அந்த எனர்ஜி வந்து திருப்பி வந்து சன்லைட்டுக்கு கொடுக்க முடியாது, திரும்ப வந்துட்டு சன்னுக்கு கொடுத்துட முடியாது. பிளான்ஸ் வந்து சன்லேருந்தே சில எனர்ஜி எடுத்துக்குது இல்லை. இப்போது அகெயின் பிளான்ஸ்லேருந்து அந்த எனர்ஜி வந்துட்டு சன்னுக்கு அப்படியே திருப்பி இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்துட முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த டைரெக்ஷன் ஆஃப் எனர்ஜி வந்து யூனி டைரெக்ஷனலாக இருக்குது. ஒன்லி ஒன் வே, இந்த பக்கம் போகாது. சன்லேருந்து பிளான்ட்டுக்கு, பிளான்ட்லேருந்து கவுலேருந்து லயனுக்கு அப்படி மேலே போகும். இந்த பிளான்ட்லேருந்து அந்த சன்னுக்கு திரும்ப போக முடியாது, அந்த எனர்ஜி அப்படி போகாது. ஸோ அதனால இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து யூனி டைரெக்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். ஓகே, யா. எஸ். ஓகே, ரொம்ப நேரமாக ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, மேம் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்னா வந்துட்டு என்னது மேம் அப்படின்ட்டு. ஸோ நியூரோமஸ்குலர் ஜங்ஷன்னா யார் கேட்குறது? பாவ்னா கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, அந்த
ரெண்டு நர்வ் செல்ஸ் நம்ம பார்த்தோம்ல, ரெண்டு நர்வ் செல்ஸில் அந்த ஒரு நர்வ் செல்லோட அந்த எண்டிங், அது பேர் என்னன்னு சொல்லுவோம், சினாப்டிக் நாப்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்கே ஒரு நர்வ் செல் முடியுதோ இன்னொரு நர்வ் செல் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கன்னா, அந்த டென்ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நர்வ் செல்லோட எண்டிலுமே இன்னொரு நர்வ் செல்லோட அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த கேப், which is அந்த சைனாப்ஸ், அதை தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஜங்ஷன் சொல்கிறோம். ஏன்னா அங்கே தான் எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து கெமிக்கலாக மாறி திரும்ப கெமிக்கல் இருந்து எலக்ட்ரிக்கலாக மாறுது. ஸோ that space is referred to as neuromuscular junction. Okay, fine. Ma'am, did you get the mail? Yes, Yashwant. Ma'am, this is my previous year science web. Please explain this. Yes, exactly. I have got your mail, Yashwant Murli. Okay. Ma'am, what questions and from which topic can be most expected in 5 marks and topics, and also what are the diagrams you'll have to learn? So, உங்களுக்கு வந்து இந்த 5 சாப்டர்ஸில் ரொம்ப முக்கியமான சாப்டர் வந்து லைஃப் ப்ராசஸ், அதுக்கு அடுத்தபடியே ரொம்ப முக்கியமான சாப்டர் வந்துட்டு நம்மளோட ரீப்ரொடக்ஷன் சாப்டர். ஓகே, ஸோ லைஃப் ப்ராசஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அதோட டயக்ராம் கூட, ஹார்ட் டயக்ராம் important, and also excretory system, அப்புறம் வந்துட்டு அந்த கிட்னி, அந்த ரீனல் டியூபியூல்ஸ் அண்ட் ஆல்சோ நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தாலுமே அதுவுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தென் லைஃப் ப்ராசஸில் தீஸ் டூ எஸ்பெஷலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வித் ரிகார்ட்ஸ் டு பிளான்ஸ் வந்துட்டு எப்படி இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது, டிரான்ஸ்பிரேஷன் புல்னா என்னது, சைலம் அண்ட் ஃப்ளோயமோட வேலை என்ன அப்படின்றது வந்து அடிக்கடி கேட்பாங்க லைஃப் ப்ராசஸில். இது வந்து ரொம்ப ரிப்பீட்டான ரொம்ப காமனான கொஸ்டின்ஸு. அதுக்கு அடுத்தபடி நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனுக்குள்ள கொஞ்சம் என்டர் ஆனோம் அப்படின்னு கேட்டால், ஸோ கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்கு, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிரெயின், அதோட ஸ்ட்ரக்சரு, பிரெயினில் இருக்க பொதுவாகவே கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் என்ன, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு பொதுவாக இப்போ ஜென்ரலாக இந்த பிரெயின் அதோட ரோல்ஸ்லாம் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ பிரெயின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆஸ் ஃபார் அஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். அதில் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடி நர்வ் செல்லோட அந்த ஸ்ட்ரக்சரு, இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சல, நர்வ் செல், ரெண்டு நர்வ் செல்லுமே இந்த சைனாப்ஸில் என்ன ஆகுது, அது வந்து கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸில் வந்துட்டு முக்கியமாக கேட்குற கொஸ்டின் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதில் வந்து அதிகமாக வேரியேஷன்ஸ் இருக்கும் அது கேட்பாங்க. அப்புறமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன், அது வந்து ஐ திங்க் இட் கம்ஸ் இன் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன். பட் ரிமெம்பர், செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து கேட்பாங்க. அந்த ஒரு கொஸ்டின் வந்து ஷார்ட் கொஸ்டினாக இருக்கும். எதனால யார் வந்து எந்த பேரண்ட் வந்துட்டு இந்த ஜெண்டர் வந்து இந்த பேபியோட இந்த செக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுற அந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒரு ஷார்ட் கொஸ்டின். இதை தாண்டி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் யூ வில் ஹேவ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் நிறைய டைம் மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் very rarely they ask, but usually maximum கேட்குறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான். அதோட ஸ்ட்ரக்சரு, என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், பாய்ஸில் கேர்ள்ஸில் ரெண்டுமே காமனாக என்னென்ன செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரென்சஸ் என்ன, பாய்ஸில் வந்துட்டு என்ன மாதிரி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இருக்குது, ஃபீமேல்ஸில் என்ன மாதிரி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸுமே வந்துட்டு கேட்பாங்க. இதை தாண்டி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஃபிஷன்னு, அதுக்கப்புறம் பட்டிங் இன் ஹைட்ரா, இது அப்புறம் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், இது மூணுமே திரும்ப கேட்குறாங்க. இந்த மூணுமே ஓகே, அதுக்காக மற்றது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலை, பட் தீஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். இது வந்து வித் ரிகார்ட்ஸ் டு ரீப்ரொடக்ஷன் சாப்டர். அதுக்கப்புறம் ஹெரிடிட்டி சாப்டரில் வந்துட்டு மோனோஹைப்ரிட் டைஹைப்ரிட் கிராஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சாப்டர் அது மட்டும்தான் இருக்குது, மோனோஹைப்ரிட் டைஹைப்ரிட் கிராஸ். அப்புறம் குட்டியாக இருக்க டேர்ம்ஸ் நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சால் போதும். 2 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. அலீல்ஸ்னா என்னது, டாமினன்ட் ட்ரேட்னா என்னது, ஹெட்ரோசைகஸ் ட்ரேட்னா என்னது, ஹோமோசைகஸ்னா என்னது, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. அந்த டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். ஆர் என்வாயன்மெண்ட்டில் திரும்ப கேட்குற கொஸ்டின் வந்து ஏன் இந்த எனர்ஜி ஃப்ளோ யூனி டைரெக்ஷனல், அது 10% லானா என்னது, பயோடிகிரேடபிள்னா என்னது, நான் பயோடிகிரேடபிள்னா என்னது. அதுக்கப்புறம் சின்னதாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஃபுட் செயின்னா என்னது, ஃபுட் வெப்னா என்ன, ஒரு 2-3 எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான் ஆர் என்வாயன்மெண்ட்டில். ஓகே, எஸ்.
மேம் கான்ட்ரசெப்டிவ் பற்றி வருமா மேம் அப்படின்னு கேட்டால் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க, அதுவுமே கேட்குறாங்க. பட் அவ்வளோவா அது தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா இது எல்லாத்துமே கான்ட்ரசெப்டிவ் இஸ் ஆல்சோ ஆஸ்டு. ஓகே, அதுலேயுமே வந்து எது கேட்குறாங்கன்னு கேட்டால் அந்த டியூபெக்டாமி, வாசெக்டாமி அதை பற்றி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த காப்பர் டீ வச்சு இது பண்ணுறது அதுவுமே கேட்குறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ காண்டம். ஸோ அதை வந்து லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் டிசீசஸ் அசோசியேட்டட், எதுக்காக வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிறோம், இந்த சிஃபிலிஸு, கானரா, எச்ஐவி, எய்ட்ஸ், வார்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக 1 மார்க் 2 மார்க்ஸ்க்கு அங்கெல்லாம் மார்க்ஸ் லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் காமனான விஷயங்கள். ஃபைன். ஓகே, STDs, yes, sexually transmitted diseases. மேம் ஹவு டு ரிமெம்பர் சயின்டிஃபிக் நேம்ஸ்? நம்ம புக்கில் வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து இப்போ எதில் இருக்குது? ஒன்று மைமோசா புடிகா, அது ஒன்று, அது ஒரு சயின்டிஃபிக் நேம் இருக்குது. அதை தாண்டி ஐ டோன்ட் ரிமெம்பர் எனி அதர் சயின்டிஃபிக் நேம். வேறு எதுனா சயின்டிஃபிக் நேம் இருக்கா? என்ன மைமோசா புடிகான்றது ஒன்று இருக்குது. Ma'am, on kind request, will you please say the possible question of 2 mark, 3 mark, 4 mark and 5 mark? Okay, so அது வந்து சாப்டர் வைஸாக பார்க்கலாம். ஸோ இல்லைனா என்ன பண்ணலாம், சாப்டர் வைஸாக ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் என்னெல்லாம் என்ன இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபினிஷ் பண்ணலாம். 3 மார்க்ஸில் என்னென்ன இருக்குன்ற அது மூலியமாக நம்ம ஒரு செஷன் பண்ணலாம். ஓகே, ஃபைன். மேம், வேர் டு கெட்ஸ் நோட்ஸ்? இட் இஸ் வயா மெயில் ஐடி. ஓகே, ஃபைன். ஆர் என்வாயன்மெண்ட்டில் ஐ ஹோப் அந்த ஒரு கொஸ்டின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இது பார்த்துக்கோங்க, why does vegetarian habit help us in getting more energy in terms of energy? Who is at advantageous position, vegetarian or a non-vegetarian? இப்போ தான் நம்ம பார்த்தோம். இங்கே என்ன கேட்குறாங்க, எனர்ஜி இதில் வந்துட்டு நம்ம நிறைய பேர் நம்மளே நினச்சிக்கிறோம் சிக்கன் மட்டன் சாப்பிட்டாலும் நல்லா ப்ரோட்டீனாக அதில் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைக்கும் தான் செய்யும், பட் அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வி ஃபீல் நிறைய எனர்ஜி இருக்கிறது மாதிரி. ஓகே, பட் உண்மையான ஆன்சர் வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா வெஜிடேரியன்ஸ் obtain ஃபுட் டைரக்ட்லி ஃப்ரம் பிளான்ஸ், while நான் வெஜிடேரியன்ஸ் கெட் ஃபுட் ஃப்ரம் அனிமல்ஸ். அனிமல்ஸ் வந்து ஹெர்பிவோர்ஸ். ஓகே, and they contain 10% of food energy as compared to plants. For example, the same amount of producer with supplies. அதே தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளான்ஸில் அதிகமான அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு இருக்கும், அனிமல்ஸில் கம்மியாக தான் இருக்கும். நம்ம என்ன தான் சிக்கனு இல்லை வந்து கோட்டெல்லாம் சாப்பிட்டாலும் அதில் இருக்க எனர்ஜியே வந்து கம்மி தான். அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நமக்குமே எனர்ஜி வந்துட்டு கம்மியாக தான் கிடைக்கும். இதனால தான் வெஜிடேரியன்ஸில் வந்து அவங்க வந்து நேச்சுரலாக நீங்கள் வந்து ரிசர்ச் சயின்டிஃபிக்லி இட் இஸ் ப்ரூவன் ஆல்சோ. வெஜிடேரியன் நம்ம டயட் எடுக்கும்போது நிறைய வெஜிடேரியன்ஸ் ஃபுட்டெல்லாம் நம்ம க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட லைஃப் வந்துட்டு ப்ரொலாங் ஆகும். ஓகே, அந்த லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல, நான் வெஜிடேரியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அந்த வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஸ்கின் அந்த ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் கம்மியாயிரும். அப்புறம் இந்த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இது எல்லாமே வந்துட்டு வெஜிடேரியன் டயட்டாக இருக்கும் போது மச் பெட்டராக இருக்கும் ஆஸ் கம்பேர் டு நான் வெஜிடேரியன் டயட். ஓகே, ஃபைன். வெஜிடபிள்ஸ் சுப்ரீமில் இருக்குது. மேம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுவுமே வந்து மெயில் மூலிமா அனுப்பிச்சிடுறேன் யஷ்வந்த். ஓகே மேம், எலக்ட்ரிசிட்டி மேரத்தான் யார் எடுப்பா? அது வந்து சார் ஷிமோன் சார் எடுப்பாங்க. ஓகே, ஸோ ஐ நோ இந்த செஷன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்குன்றது எனக்கும் தெரியும். வி வில் டூ இட் இன் அனதர் பார்ட் 3 செஷன்லாம் பண்ணோம். அப்போ வந்து அது ஃபுல் ஒரு மேரத்தான் செஷனாக இருக்கும். ஓகே, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அண்ட் சொன்ன மாதிரி 2-3 மார்க்ஸ் 4-5 மார்க்ஸ் அதை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ குட்டி குட்டி கான்செப்ஷுவல் பைட்ஸுமே வில் டூ இட். ஓகே மேம், கேன் யூ சே அபவுட் பயோமேக்னிஃபிகேஷன்? ஓகே, பயோமேக்னிஃபிகேஷன் வந்து இப்போது சில கெமிக்கல்ஸ், இப்போது சில ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து இந்த தண்ணி பக்கத்தில் இந்த ரிவரோ இல்லை லேக்கோ இந்த ஏரி பக்கத்துலலாம் சில ஃபேக்ட்ரிஸ் எஸ்பெஷலி இந்த ஊர் சைட்லலாம் வந்து இருக்கும்ல, அந்த ஃபேக்ட்ரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இல்லை ஃபர்டிலைசர், இந்த கெமிக்கல்ஸ்லாம் அந்த ஃபேக்ட்ரி என்னென்ன வேஸ்ட்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த எங்கே டிஸ்கார்ட் பண்ணுறது, ஒழுங்காக டிஸ்கார்ட் பண்ணாமல் ப்ராப்பரான ஒரு டிஸ்கார்ட் மெக்கானிசம் இல்லாமல் அது என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் வந்துட்டு அந்த எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த இதில் அப்படியே தண்ணியோட தண்ணியாக கலந்துருட்டோம், எப்படியும் அது எல்லாமே வந்துட்டு கெமிக்கல்ஸ் அது எல்லாமே லிக்விடாக தான் இருக்கும் யூஸ்வலாக. ஸோ அது அப்படியே வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு அவங்க மிக்ஸ் பண்ண வச்சிடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இந்த தண்ணியில் நிறைய வந்துட்டு அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இது வந்துட்டு சீயாக இருக்கலாம், இல்லை பாண்டாக இருக்கலாம், லேக்காக
இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இப்போ இது எதுவாக இருந்தாலுமே இதில் தண்ணியில் வாழ்கிற நிறைய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அதோட உடம்புல வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்வாங்கிக்கும். ஏன்னா அதெல்லாம் இது தண்ணியில் தானே வாழ்ந்துட்டு இருக்கு. நம்மளை சுற்றி என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம உடம்புல நேச்சுரலாகவே வந்துட்டு வந்துடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த தண்ணியில் வந்துட்டு நிறைய பிளான்ஸும் இருக்குது, அனிமல்ஸும் இருக்குது. அப்போ தண்ணியில் சின்ன சின்னதாக அக்வாட்டிக் பிளான்ஸ் வந்துட்டு இருக்கும். அது வந்து அந்த அந்த சாயிலும் இருக்கும், சீயில் கூட வந்துட்டு கீழே அடிமட்டத்தில் வந்துட்டு மண் கூட இருக்கும். பாருங்கள், சாதாரணமாக கெமிக்கல்ஸ் எங்கேயோ ரிலீஸ் பண்ணுறது சீயோட அவ்வளோ ஆழத்துக்கு வரைக்கும் போகிற அளவுக்கு அந்த வீரியம் இருக்குது. அப்போது அது சாயில் வரைக்கும் போகும்போது அங்கே இருக்க அந்த மண்ணில் கலந்துருது. மண்ணில் கலந்த உடனே அங்கேயுமே சில செடியெல்லாம் இருக்குல்ல, அப்போ மண்ணில் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செடியிலுமே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ளே ஏறிடும். ஓகே, இந்த செடியை வந்துட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு இருக்கிற ஆர்கானிசம்ஸு, அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்லாம் இந்த செடியை சாப்பிடும்போது அதுக்குள்ளே அந்த கெமிக்கல்ஸ் வந்து வந்துடும். ஓகே, இப்போ ஸ்மால் ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்துப்போம். இதெல்லாம் வந்துட்டு இந்த செடியெல்லாம் சாப்பிடும்போது அதுக்குள்ளே இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ இந்த ஸ்மால் குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சில பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிடும்போது இந்த பெரிய ஃபிஷ்ஷோட உடம்புலையுமே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, இப்போ இந்த பெரிய ஃபிஷ்ஷு நம்ம மனுஷங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஃபிஷ்ஷை மீன் பிடிச்சி நம்ம ஏரி மீனோ இல்லை கடல் மீனோ நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புலையுமே இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பூந்துடும். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு செயின் ரியாக்ஷனாக மாறுது. இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் லெவல்லையுமே அந்த கெமிக்கல்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே வருதில்ல, அதை நம்ம பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட் ஹுமா. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் DDT, சூப்பர். ஜெய்சன், அக்குமுலேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இன் ஈச் டிராஃபிக் லெவல். சூப்பர் ஜெய்சன், சூப்பர். ஓகே, இதுதான். ஓகே, ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். யார் கேட்டாங்கன்னு தெரியல. அது ஜாலி கிரியேட்டர், மேம் ஐ சென்ட் யூ எஸ்டர்டே மெயில் ஐடி யூ சா. மேம் அங்கே ஃப்ளட் எப்படி மேம் இருக்குது? இந்த ஊர் பெங்களூரில் மழையே இல்லையாம்மா, மழையே இல்லைப்பா. ஃப்ளட் எங்கேருந்து வருது இந்த ஊரில்? ஐ ஹோப் நீங்களாம் சேஃபாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பயோமேக்னிஃபிகேஷன் ஆர் ஏன்னா ஒரு டிராஃபிக் லெவல்லையுமே இதாகிட்டே இருக்குது. ஓகே ஃபைன். இன்ஸ்டாகிராமில் இல்லை தங்கம், ஒன்லி ஜிமெயில் ஐடி தான் இருக்குது, டெலிகிராமில் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். why the class is now? ஏன் இந்த கிளாஸ் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் பிகாஸ் நிறைய பேருக்கு சென்னையில் லீவுன்னு சொன்னீங்க, அதனால தான் இந்த செஷன் இப்போது. ஓகே ஃபைன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால், இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு we will be having one mentee on அந்த பேர் என்ன, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்துட்டு we will be doing one mentee 8 o'clock or 8:30 or 9 இந்த 3 டைமிங்ஸில் எப்பயாச்சும் ஒரு மென்ட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். அந்த மென்ட்டிக்கு அப்புறம் டுமாரோ மார்னிங் வந்துட்டு 5 o'clock கிளாஸ், 5:30 கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்துட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன். கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இங்கிலீஷ் செஷன் வரும். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் ஸ்மாலாக பைட் சைஸ்டு, இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஹிஷாம் வந்துட்டு. ஸோ ஹிஷாம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனு அதுக்கப்புறம் எக்ஸ்கிரீட்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் பைட் சைஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதுவுமே செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் அந்த வீடியோஸுமே வரும். ஓகே, அண்ட் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுவுமே பைட் சைஸ் கான்செப்ட் தான், சின்ன 5 minutesல ஒரு கான்செப்ட் மட்டுமே வந்துட்டு சால்வ் பண்ணுற மாதிரி, எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கான்செப்ட் வரும். ஸோ எதனா டவுட் இருந்துச்சுன்னா மேம் இதுவுமே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் எக்ஸ்கிரீட்டிவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வேறு எதனா இருந்துச்சுன்னா அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மேம், ப்ளீஸ் கீப் ஆஃப்டர் 7. ஐ ஹாவ் டுடே ஐ ஹாவ் டியூஷன். 7க்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் 8, 8:30, 9 இந்த 3 டைமிங்கில் எதனா ஒரு டைமிங்கில் உங்களுக்கு மென்ட்டி வரும் ஆஃப் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகே, இதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் கிராமர் முடிச்ச பிறகு நம்ம மென்ட்டி பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ பெட்டர் கிளாரிட்டி வரும். ஓகேவா, ஃபைன். இஸ் ஷிமோன் சார் இஸ் ஆல்சோ இன் பெங்களூர் மேம்? நோ, அவர் வந்து சென்னையில் இருக்கார். ஓகே ஃபைன் கைஸ், நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்க்கலாம். பைட் சைஸ் கான்செப்ட் சீக்கிரமாக போடுங்க. இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். இட் வில் பி யூஸ்ஃபுல் தான். நான் இன்றைக்கே ப்ராப்ளி ஐ ரெக்கார்ட் ஒன் அண்ட் இன்றைக்கே நான் போடுறேன். I'll try doing today itself one. ஓகே ஃபைன் கைஸ், see you guys ஈவினிங் ஒரு 8 o'clock, 8:30, 9 இந்த 3 டைம்ஸில் எதனா ஒரு டைமில் பார்க்குறேன். மென்ட்டி செஷன் வந்துடுங்க. இங்கிலீஷில் மென்ட்டி பண்ண போகிறோம். ஃபன்னாக பண்ணுவோம், கற்றுப்போம். ஓகே, அண்ட் ஆல்சோ பயோவில் பைட் சைஸ் கான்செப்டில் என்னென்ன உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே சொல்லுங்கள்.
மோனோ ஹைப்ரிட் கால்ஸ், டை ஹைப்ரிட் கால்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் இப்போ லைவ் ப்ராசஸ்க்கு கொடுக்குறேன். ஸோ லைவ் ப்ராசஸில் உங்களுக்கு முக்கியமானது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் ப்ராசஸில் இந்த கான்செப்ட் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னா அது கமெண்ட் பண்ணுங்கள். அதை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சாப்டர் வைஸாக போகலாமா இல்லை இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸாக போகலாமான்னு சொல்லுங்கள், அதுவுமே நம்ம போயிடலாம். ஓகே, சரி, ஃபைன். See you guys in another session. Thank you for joining. And உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் MVSAT எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட் கைஸ். நல்லா பண்ணுங்கள். இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்குது, எஸ்பெஷலி சென்னை ரீஜன் எல்லாம். ஸோ நீங்கள் இன்னுமே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஈவினிங் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடம்பெறுங்க உங்களின் சாண்ட்ரா மேம். பை கைஸ்.